வள்ளி திருமணம் சமய இலக்கிய விரிவுரை வழங்குபவர் நாவுக்கரசி பேராசிரியை திருமதி இளம்பிறை மணிமாறன் MA அவர்கள். அருள்மிகு முருகப்பெருமானே வள்ளி நாயகியை தேடிச் சென்று மனம் புரிந்த வரலாறு. வள்ளி நாயகியாரின் திருக்கல்யாணம் மிக்க புண்ணியமானது. அடியவர்களுக்கு சகல செல்வங்களையும் அள்ளி வழங்கும் அருட்சிறப்புடையது. ஸ்ரீ சுக்கிர பகவானின் தயவும் அருளும் வள்ளி திருமணத்தை சிந்திப்பவர்களுக்கும் சிறப்பை கேட்பவர்களுக்கும் பரிபூர்ணமாக கிட்டும் என்பது முன்னோர் வாக்கு. வள்ளி திருமணம் கதையை கேட்கும் அனைவரும் சகலவித பொருளாதார வளம் பெற்று சுகபோகத்தில் திளைப்பர் என்பது திண்ணம். அருள் மழை பொழிந்திடும் ஸ்ரீ வள்ளி சமேத கந்தனின் திருத்தாளை பற்றிடுவோம், அவன் அருளை பெற்றிடுவோம். வள்ளி கல்யாண கதையை கேட்கிறவர்கள் பொருளாதார சுபிட்சம் பெறுவார்கள். வள்ளி கல்யாண கதையை கேட்கிறவர்கள் சுக்கரதேசக்காரர்களாய் இருந்தால் அவர்கள் கைமேல் பலனை அடைவார்கள். வள்ளி திருக்கல்யாண கதையை நாம் கேட்பது ஒரு பெரிய பாக்கியமான விஷயம். சில பேருக்கு ஜாதக ரீதியாக கூட சுக்கிரன் பலமில்லாதவனாக இருந்தால், இல்லை பிறவியிலேயே நீச்சமாக இருந்தால், சுக்கிர திசை வருகிற போது கூட அவன் எந்த நன்மையும் செய்துவிட மாட்டான். நம்ம சாதாரணமா சுக்கிரனை பத்தி தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இதுதான். சுக்கிர திசை ஒருவன் ரொம்ப நல்லா சௌகரியமா பணத்தோட இருந்தா அவனுக்கு என்ன திசைன்னு கூட தெரியாம சாதாரணமா சொல்லுவாங்க, அவனுக்கு சுக்கிர திசை, அதான் அப்படி இருக்கிறான்னு சொல்லுவார்கள். சுக்கிரன் நல்லபடியாக அருள் பாலித்தால் ஏராளமான செல்வ சௌபாக்கியங்களோடு இருக்கலாம். சுக்கிரனுடைய அருள் கிடைக்கவில்லை என்று சொன்னால், அவர் கெடுபலன் செய்வதாக இருந்தால் பண தட்டுப்பாடு மட்டுமல்ல, குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷமே இருக்காது. சொல்ல போனால் தகப்பனார் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு கூட சுக்கிர தேசக்காரர்களுக்கு உறவு சரியா இருக்காது. சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும். ஆக பிறவியில் நீச்சமாக சுக்கிரன் இருந்தாலும் இந்த வள்ளி கல்யாண கதையை கேட்கிறவர்களுக்கு அதன் மூலமாக ஒரு பெரிய பரிகாரம் ஏற்பட்டு முருகனுடைய திருவருளினாலே அவர்களுடைய பொருளாதார வாழ்வு மேலோங்கி செல்லும் என்பது நம்முடைய நாட்டில் காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்திருக்கிற ஒரு சிறப்பான ஒரு அம்சம். அது இந்த திருக்கல்யாண கதைக்குள்ளே அந்த ரகசியமானது அமைந்திருக்கிறது. நீங்கள் கூட நினைக்கலாம், வள்ளி கல்யாண கதைக்கும் இந்த ஒரு பலனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் அது பெரிய ஆச்சரியமான ஒரு வரலாறு. தேவலோகத்திலே சூரபத்மா போய் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து அமராவதி பட்டணத்தை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டு எல்லா பொருள்களையும் கொண்டு சென்று விட்டான். அப்பொழுது தேவேந்திரன் பட்டாபிஷேகம் செய்து அரசாட்சி பண்ணி வந்த அந்த தேவலோகமானது எல்லா செல்வங்களையும் இழந்து ஒரு பாலைவனத்தை போல காட்சியளித்தது. மனிதனுக்கு என்று வாழ்க்கையில் ஒரு மோசமான நேரம் வரும் என்று சொன்னால் அவனுடைய கைப்பொருள் எப்படி கரையும் என்பதை நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அதற்கு கால நேர அவகாசங்களே கிடையாது. எவ்வளவு வேகமாக கையை விட்டு பறந்து போக முடியுமோ அவ்வளவு வேகமாக பொருள் எல்லாம் பறந்து சிறகடித்து பறந்து சென்றுவிடும். நாம எவ்வளவு முயற்சி பண்ணி எத்தனை பெரிய அரங்கு வீட்டுல கொண்டு போய் பூட்டி வச்சாலும் உடைச்சு எடுத்து செலவு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான தேவை நம்ம கண்ணு முன்னால நின்று கொண்டிருக்கும். அப்பொழுது நம்முடைய மனம் நினைக்கும், உடலா பணமா, உயிரா பணமா என்று நினைக்கும் போது பரவாயில்லை, பணம் பிறகு சம்பாதித்துக் கொள்ளலாம், இப்பொழுது தேவைக்கு செலவு செய்து விடுவோம் என்று நம்முடைய மனமே சொல்ல ஆரம்பித்து. ஆக விரயம் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிற நிலைமை நமக்கு வருமானால் அதை நம்மால தடுத்து நிறுத்த முடியாது. எப்படி போகிறது என்பதையே கணக்கு பார்க்க முடியாத விதமாக பணம் கையை விட்டு ஓடி சென்று விடும். இது எப்பேற்பட்டவர்களுக்கும் பொருந்தும் என்பதுதான் கந்தபுராணம் சொல்லக்கூடிய பெரிய தத்துவம். தேவேந்திரனை விட ஒரு பெரிய செல்வந்தன் இருக்க முடியாது. எல்லா விதமான சௌபாக்கியங்களும் தேவலோகத்தில் இருக்கிறது. நினைத்ததை கொடுக்கிற காமதேனு இருக்கிறது, நினைத்ததை கொடுக்கிற கற்பக விருட்சம் இருக்கிறது, சிந்தாமணி இருக்கிறது, சங்கநிதி இருக்கிறது, பதுமநிதி இருக்கிறது. அவனுக்கு இல்லாத செல்வம் இல்லை. அத்தனை செல்வத்துக்கும் சொந்தக்காரனாயிருந்த தேவேந்திரனுக்கென்று ஒரு சரியில்லாத நேரம் வருகிற போது அந்த தேவலோகத்தையே போய் சூரன் கொள்ளையடித்தான். நன்றாக சௌபாக்கியமாக வாழ்ந்து வந்த ஒரு நகரத்துல 4 பேர் மெச்ச வாழ்ந்து வந்த ஒருவன்
எல்லா செல்வத்தையும் விட்டு விட்டு வீதிக்கு வர வேண்டிய நிலைமைக்கு வந்தான்னா ஒரு முடிவு செய்வான். இந்த ஊர் பெரியவங்க முகத்துல எப்படி முழிக்கிறது, பேசாம வேற எங்கேயாவது கிராமத்துல போய் இருந்து எப்படியோ வாழ்க்கை வண்டியை கொண்டு செல்றதுக்கு வழியை பார்ப்போம்னு நினைப்பான். அந்த ஊர்ல இருக்க கூட தலைகாட்ட கூட அவனுக்கு வெட்கமாயிருக்கு. இந்த நிலைமை தான் தேவேந்திரனுக்கு உண்டானது. அவன் நினைச்சான், இதுக்கு மேல சொர்க்கலோகத்துல நாம உட்கார்ந்து இருக்கவா, செல்வத்தை எல்லாம் சூரன் கொள்ளையடித்து விட்டு போய்விட்டான், ஒரு பாலைவனத்தை மாதிரி இருக்கிறது இந்த தேவலோகம் என்று அவன் நினைத்து தேவலோகத்தை விட்டு விட்டு பூமிக்கே வந்து விட்டான். பூமியில் வந்தும் கூட அவன் 4 பேர் அறிய தலைகாட்டி வாழ முடியாத இக்கட்டான சூழ்நிலை. அவன் எப்படி வாழ்ந்தான் என்றால், சீர்காழிக்கு பக்கத்துல ஒரு மூங்கில் காட்டுக்குள்ள ஒளிந்திருந்து சிவபெருமானை நோக்கி தபஸ் செய்தான். ஒரு மூங்கில் காட்டுக்குள்ள ஒளிஞ்சு இருந்தான். அந்த மூங்கில் காட்டுக்குள்ள இருந்து கொண்டு சிவபூஜை செய்து அதன் மூலமாக இழந்ததை பெறலாம் என்று சீர்காழிக்கு அருகிலே தேவேந்திரன் கடுமையான பூஜை புனஸ்காரங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகுதான் முருகப்பெருமானுடைய கருணையை பெற்றான். முருகப்பெருமான் தேவேந்திரனிடத்திலே கவலைப்படாதே, சூராதி அவுணர்களை அழித்து இழந்த செல்வமெல்லாம் உனக்கு கிடைக்க வகை செய்வேன் என்று சொல்லி சூராதி அவுணர்களை எல்லாம் அழித்து தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பழையபடியும் பண்ணார். அப்பதான் இந்த தேவேந்திரன் கேட்டா, முருகா, இந்த அவுணர்களால இருந்த பயமெல்லாம் விலகி போச்சு, இனிமேல் சூராதி அவுணர்கள் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இழந்த செல்வம் இழந்தது தானே, தேவலோகத்தை பார்த்தாயா, ஒரு செல்வமும் இல்லாமல் இப்படி ஒரு வறண்ட பாலைவனம் போல் ஆகிவிட்டது, நான் இழந்த செல்வத்தை எப்படி பெறுவேன் என்று தேவேந்திரன் கேட்டார். அப்பொழுது முருகப்பெருமான் சொன்னார், கவலைப்படாதே, வள்ளி நாயகியார் எனக்கு அருகில் இருக்கும் போது அவளுடைய கடைக்கண் கடாட்சமானது ஒரு வினாடி நேரம் இந்த தேவலோகத்தில் பட்டால் போதும், இழந்த செல்வம் எல்லாம் 1க்கு 10 மடங்காக பெருகும் என்று சொல்லிவிட்டு அருகிலே இருந்த வள்ளி நாயகியாரை பார்த்து, வள்ளி, உன் கடைக்கண் கடாட்சத்தை தேவலோகத்தின் மேல் பாலிப்பாயாக என்றார். அப்பொழுது முருகனுக்கு அருகிலே இருந்த வள்ளி தன்னுடைய கடைக்கண் கடாட்சத்தை தேவலோகத்தின் மேல் பாலிக்க, இழந்த தேவேந்திரனுடைய செல்வமானது 10 மடங்காக பெருகிற்று என்பதாக கந்த புராணத்து வரலாறு. ஆக வள்ளி சமேத முருகனுடைய கடைக்கண் பார்வை நம்மேல் படுவதற்கு இந்த திருக்கல்யாண கதை ஒரு பெரிய வகை செய்யக்கூடியது. ஆகவேதான் சுக்கிர திசையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கல்யாண கதையை கேட்டால் அவர்களுடைய பொருளாதார தடையெல்லாம் விலகி சுபிட்சம் ஏற்படும் என்பதாக நம்முடைய பெரியவர்கள் சொன்னதற்கு இது ஒரு பெரிய காரணம். வள்ளி நாயகியார் தன்னுடைய கடைக்கண் கடாட்சத்தை தேவலோகத்தின் மேல பாலித்தார். அப்படி கடாட்சம் வைத்த மாத்திரத்துல என்னென்ன செல்வத்தை எல்லாம் தேவேந்திரன் எழுந்தானோ அதை விட 10 மடங்கு செல்வத்தை பெற்று தேவலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியாக ஆனந்தமாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டு வாழ்ந்தான் என்பதாக ஸ்காந்த புராணம் நமக்கு சொல்லக்கூடிய கதை. இன்னும் கூட நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பல கஷேத்திரங்களில் இந்த உண்மைகளை பார்த்தீர்கள் என்றால் பெரிய விசேஷம். இந்த அடிப்படையிலே தான் பல திருக்கோயில்களிலே வள்ளி நாயகியோடு முருகப்பெருமான் எழுந்தில் இருக்கக்கூடிய தமிழகத்திலே இருக்கிற சில ஸ்தலங்கள் இது மாதிரியான பலனை கொடுக்கக்கூடிய விதமாக பழைய காலத்திலிருந்தே நம்முடைய முன்னோர்களாலே நிர்மாணிக்கப்பட்டு இன்று வரையிலேயும் அந்த பலன்களை தரக்கூடிய ஸ்தலங்களாக இருந்து வருகிறது. வள்ளியோடு முருகன் எந்த ஸ்தலத்தில் வீற்றிருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஸ்தலத்தை சென்று வணங்கக்கூடியவர்களின் பொருளாதார தடைகள் கட்டாயமாக விலகி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய செல்வ சுகபோகத்தை அடைவார்கள் என்பது காலங்காலமாக இருந்து வரக்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட உண்மை. சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொன்னால் அது கூட இன்னும் சிறப்பாயிருக்கும். திருப்பூருக்கு அருகிலே மிக அருமையான சிவன் மலை என்று ஒரு அருமையான சிற்றூர் இருக்கிறது. திருப்பூரிலிருந்து காங்கேயத்திற்கு போகிற வழியில் இருக்கிறது. அந்த கோவிலை சென்று பார்த்தவர்களும் இங்கே இருப்பார்கள். அந்த மலைக்கு சிவன் மலை என்று பெயர். லிங்க வடிவத்தில் இருப்பதனால அதற்கு சிவன் மலை என்று வைத்தார்கள். மலைக்கு மேல் முருகன் எழுந்தருளியிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அந்த முருகன் இருக்கிற மூலஸ்தானத்திலேயும் சரி, உற்சவர் இருக்கிற இடத்திலேயும் சரி, தேவசேனா இல்லாமல் வள்ளி மணாளனாக முருகன் காட்சி அளிக்கிறார். வள்ளி நாயகியாரோடு முருகன் மூலஸ்தானத்திலேயும் இருக்கிறார். உற்சவராக இருக்கிற இடத்திலேயும் ஷண்முகர் வள்ளி நாயகியாரோடு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இது மாதிரியான அபூர்வமான ஸ்தலத்தை பார்ப்பதே பெரிய அதிசயம். அந்த ஸ்தலத்திலேயும் சுக்கிர திசை இருக்கக்கூடியவர்கள்
சுக்கிர பகவான் மூலமாக அனுகிரகம் பெற வேண்டியவர்கள் வள்ளி சமேதனாக இருக்கிற முருகனை வணங்கினால் கைமேல் பலனை பெறுவார்கள் என்று காலங்காலமாக நம் பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இருந்து கூட இதற்கு பல உதாரணங்களை என்னால சொல்ல முடியும். சினிமா துறை நினைச்ச மாதிரி பணத்தை அள்ளி குவிக்கக்கூடிய துறை. அது மாதிரி பணம் போறதா இருந்தா எல்லா பணத்தையும் விழுங்கி ஒண்ணுமில்லாம ஆக்கக்கூடிய துறை. வந்தால் ஏராளமா வரும், இல்லையானால் நஷ்டப்பட்டா எல்லாம் போய்விடும். இது மாதிரியா இருக்கக்கூடிய சினிமா துறையில வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு படம் நல்லா போனா ஏராளமான செல்வத்துக்கு அதிபதியா இருக்கலாம். எல்லா பணத்தையும் கொட்டி இன்னொரு படம் நல்லா ஓடும்னு எல்லா பணத்தையும் தூக்கி போட்ட பிறகு அது எல்லாத்தையும் சாப்பிட்டு விழுங்கிட்டு ஒண்ணும் இல்லாம போகிற நிலைமையும் வரலாம். சினிமா துறையிலே திரு PS வீரப்பா அவர்கள் இது மாதிரி சில படங்களை எடுத்து ரொம்ப நஷ்டப்பட்டு போய் ஒன்றும் செய்ய முடியாமல் கையை கட்டி கொண்டிருந்த காலத்துல அவருக்கு ஒரு சாஸ்திர விற்பனர் அருமையான அறிவுரையை சொன்னார். உங்களுக்கு கட்டாயமாக சுக்கிர பகவானுடைய அனுகிரகமும் கருணையும் வேண்டுமென்றால் சிவன் மலையில போய் வள்ளி சமேதனா இருக்கிற முருகனை வணங்குங்கள் என்று. அவர் திருப்பூருக்கு அருகில அந்த வள்ளி மலையிலே அந்த வள்ளி சமேதனாக இருக்கக்கூடிய சிவன் மலையிலே வள்ளி சமேதனா இருக்கிற முருகனை வணங்கினார். அந்த ஸ்தலத்தில் வள்ளியும் முருகனும் மட்டும்தான் உண்டு, தேவசேனை அந்த ஸ்தலத்தில் இல்லை. அந்த ஸ்தலத்திலே வணங்கி விட்டு அந்த முருகனிடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே இது மாதிரியா ஒரு பெரிய திருப்பம் வரும் என்று எதிர்பார்த்து காத்து இருந்தார். அந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு என்ன என்றால், எதிர்பார்த்த மாதிரியாக அவராலேயே நம்ப முடியாத ஒரு பெரிய திருப்பம் அவருடைய வாழ்க்கையில அதற்கு பிறகுதான் அவர் மிகவும் வெற்றி படமாக இருந்த ஆலயமணி என்கிற படத்தை எடுத்தார். நீங்க அந்த படத்தை இனி ஒரு தடவை பார்க்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் பாருங்கள். அந்த படம் தொடங்கும் போதே அந்த சிவன் மலை கோவிலினுடைய இருக்கக்கூடிய அந்த மணியைத்தான் அவர் அடிப்பதை போல அந்த படத்தினுடைய முதல் காட்சியே அப்படித்தான் அமைந்திருக்கும். அதற்கு பிறகு அவர் என்ன படம் எடுத்தாலும் அந்த படத்துல கட்டாயமா ஒரு மணி இருக்கும். முதல்ல அந்த மணிதான் அந்த சிவன் மலையில் இருக்கக்கூடிய அந்த முருகன் கோவில் மணி ஓசை. அதோடுதான் அதற்கு பின்னால எல்லா படங்களுமே துவங்க வேண்டும் என்பதாக அவர் ஒரு நிலை வைத்திருந்தார். அந்த கோவிலிலே வள்ளி சமேதனாக முருகன் இருப்பதனாலே அது அவ்வளவு பெரிய சிறப்பும் பெருமையும். அதிலேயும் சிறப்பாக இந்த திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, சுக்கர திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இருந்தும் பலன் பெறாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய அருளை செய்கிற ஒரு ஸ்தலமாக இருக்கிற அருமையான ஸ்தலம் இது. நம்முடைய புராணங்களில் எழுதி வைக்கப்பட்ட உண்மை எவ்வளவு நிதர்சனம் என்பதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சென்னைக்கு அருகிலே மிக சிறப்பான ஒரு ஸ்தலம் இருக்கிறது. சென்னைக்கு தண்ணீர் வரக்கூடியதாக இருக்கிற ரெட் ஹில்ஸ் என்று நாம் சொல்கிறோமே, அந்த ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சென்னை கல்கத்தா சாலையில் நாம் சென்றோம் என்றால், சென்னை கல்கத்தா சாலையில மெயினா போய்கொண்டிருக்கக்கூடிய சாலையிலேயே இடது பக்கத்துல சிறுவாபுரி என்று ஒரு சிறிய கிராமம். அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் சிறிய கிராமமா இருக்கும். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நீங்க சிறுவாபுரியை தேடி போனீங்கன்னா அது ஒரு பிள்ளையார்பட்டி மாதிரி பிரசித்தமான ஒரு ஸ்தலமா நிச்சயமா இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய பேர் அதனுடைய சிறப்பை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. ஆகவே அது ஒரு கிராமாந்தரமான சூழ்நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. சாதாரண ஸ்தலம் அல்ல, அருணகிரிநாத பெருமானுடைய பாடல் பெற்ற ஸ்தலம். பாடல் பெற்ற முருகன் இருந்து அருள் பாலிக்கிற ஸ்தலம். அந்த ஸ்தலத்தை படித்து முடித்து விட்டு அதை தேடி போய் அதில் இவ்வளவு பலன் இருக்கிறது, இந்த ஸ்தலத்தை போய் வணங்க வேண்டும் என்று ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாக நாங்க தேடி கொண்டு போனோம். சென்னையிலிருந்து ஒரு கார்ல புறப்பட்டு சிறுவாபுரி முருகனை போய் எப்படியாவது பார்க்கறது, அருணகிரிநாதர் பாடியிருக்கார், விசேஷித்த ஸ்தலம் என்று நாங்கள் தேடி கொண்டு போகிறோம். அங்க எல்லாம் பக்கத்துல இன்னும் 2 கிலோமீட்டர்ல இருக்கா, போயிடலாமா, எவ்வளவு நேரம் ஆகும், இப்படி விசாரிச்சுக்கிட்டு போனோம். அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, இங்க சிறுவாபுரின்னு ஒரு ஊரே கிடையாது, இதுக்கும் 2 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா சின்னம்பேடுன்னு ஒரு ஊர் இருக்கு, சிறுவாபுரின்னு ஒரு ஊர் கிடையாது, அந்த சின்னம்பேட்டுல தான் முருகன் கோயில் இருக்கு என்று சொன்னார்கள். நாங்க சொன்ன இடத்த நேரா பார்த்தோம். அருமையாக ஒரு ஆர்ச் போட்டு அதுல எழுதியிருந்தாங்க, அருணகிரிநாதர் பாடிய முருகன் அருள் பாலிக்கிற சிறுவாபுரி அப்படின்னு எழுதினாங்க. இப்ப எங்களுக்கு இன்னும் சந்தேகம், சின்னம்பேடு இருக்குன்னு சொன்னாங்களே, இதுல சிறுவாபுரின்னு போட்டிருக்குது, நாம போக வேண்டியது சிறுவாபுரி தானே, அப்ப சின்னம்பேடுன்னு ஒரு கோவில் இருக்கா, அது என்னன்னு பார்ப்போம். ஒரு அன்பர் சொன்னாரு, இல்ல இந்த ஊர் பக்கத்துல சிறுவாபுரின்னு சொன்னா ஒருத்தருக்கும் தெரியாது, சின்னம்பேடுன்னு சொன்னாதான் தெரியும்.
ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப ஏன் சின்னம்பேடுன்னு வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த ஸ்தலத்துல தான் வால்மீகி மகரிஷி பெரிய யாகம் பண்ணிருக்கார். நல்லவர்களை காப்பதற்கு, தீயவர்களை அழிப்பதற்கு வால்மீகி மகரிஷி ஒரு பெரிய யாகம் பண்ணிருக்கார். அவ்வளவு பெரிய யாகத்தை செய்து கொண்டிருக்கும் போது அந்த யாகத்தை காப்பாற்றுவதற்காக ஸ்ரீராமருடைய குழந்தைகளாகிய லவனும் குசனும் அந்த வால்மீகி மகரிஷியின் இடத்துல, கவலைப்படாதீர்கள், இந்த யாகத்தை தடுக்க வரக்கூடிய அசுரர்களை அழித்து இந்த யாகம் தடைப்படாமல் நாங்கள் காப்பாற்றுவோம் என்று லவனும் குசனும் வில்லையும் அம்பையும் ஏந்தி அந்த யாக பூமியை காவல் காத்திருக்கிறார்கள். சிறுவர்களாக இருந்த லவனும் குசனும் அம்பால காப்பாற்றிய இடம் என்பதனாலே சின்ன அம்பை எடு என்று இருந்த வால்மீகி மகரிஷி சொன்ன வார்த்தை சின்ன அம்பை எடு. அந்த சின்ன அம்பை எடு என்று சொன்ன வாசகம் சின்னம்பேடு சின்னம்பேடு என்றாகி சின்னம்பேடு என்று ஆகிவிட்டது. அந்த ஸ்தலத்தினுடைய உண்மையான தமிழ் பெயர் சிறுவாபுரி என்பது. சிறுவாபுரி என்பதும் சிறுவர்களாகிய லவன் குசன் யாகத்தை காப்பாற்றிய இடம் என்பதனாலே சிறுவர்புரி என்பது சிறுவாபுரி என்று ஆகியிருக்கிறது. இந்த சிறுவாபுரியும் சின்னம்பேடும் ஒன்றுதான். இது ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாலே அவர்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார்கள் பாருங்கள். வள்ளி சமேதனாக முருகன் இருந்து அருள் பாலிக்கிற, ஏகாந்தமா வள்ளி சமேதனா முருகன் இருக்கணும். அந்த ஸ்தலத்துல போய் நின்று நம்முடைய பொருளாதார சம்பந்தமான, வியாபார சம்பந்தமான, பண விஷயமான சிக்கல் எதுவா இருந்தாலும் அந்த முருகனிடத்தில் சென்று கேட்டால் உடனே பலன் கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னதற்கு, கண்டுபிடித்து சொன்னது ரொம்ப விசேஷமானது. இந்த சிறுவாபுரியிலையும் அவ்வளவு பெரிய விசேஷம் இருக்கிறது. உலகத்திலேயே எந்த திருக்கோயிலிலேயும் வள்ளியினுடைய கரத்தை இப்படி பற்றி கொண்டு மணவரையை சுற்றி வருவதற்கு ஒரு பெண்ணும் மாப்பிளையும் இந்த காலடியை முதல்ல எடுத்து வச்சாங்கன்னா என்ன கோலத்தில் இருப்பாங்களோ அது மாதிரி வள்ளி எப்படி கரம் பற்றி அந்த மணவரையை சுற்றி வருவதற்கு ஒரு பெண்ணும் மாப்பிளையும் காலடி எடுத்து வைக்கிற கோலத்தில் முருகனும் வள்ளியும் காட்சி கொடுப்பதாக அமைந்திருக்கிற அருமையான திருக்கோயில். அங்க அண்ணாமலையாருக்கு தனியா சன்னதி இருக்கிறது, உண்ணாமலை அம்பிகைக்கு தனி சன்னதி இருக்கிறது, முருகனுக்கு தனியா சன்னதி. அதுல வள்ளியின் கரம் பற்றி காலடி எடுத்து வைத்து வருவதை போல ஒரு அழகான திருக்கோலம். அவ்வளவு அருமையான, தீர்க்கமான, மகிழ்ச்சி பொங்கக்கூடிய, உல்லாசமான திருமுகத்தை உலகம் முழுசும் பார்க்க முடியாது. அவ்வளவு அருமையான திருக்கோலத்துல இந்த முருகன் இருக்கிறார். ஆனால் அந்த கோவில் ஏகாந்தமாக, இன்னும் நிறைய பேருக்கு பிரசித்தி படவில்லை என்பதனால ஏகாந்தமா அந்த கோவில் இருக்கிறது. அந்த கோவிலினுடைய சிறப்பும் பெருமையும் பார்த்தீர்கள் என்றால், வள்ளி சமேதனாக முருகன் மகிழ்ச்சியோட காட்சி கொடுக்கிற இடம். நாம ஒரு உதவி கேட்டு ஒருவரை தேடி போகிறோம், அவர்கள் மனது மகிழ்ச்சியா இருந்தா தானே நாம போய் கேட்கிற உதவி கிடைக்கும். ஒரு நல்ல மனுஷரா இருந்தா கூட அவர் ஒரு சோகத்தில் இருக்கார், ஒரு வருத்தத்தில் இருக்கார், சொந்த கவலையில இருக்காரு. அந்த நேரத்துல போய் நீங்க ஒரு உதவி கேட்டா செய்யறதுக்கு மனசு இருந்தா கூட 4 நாள் கழிச்சு வாப்பா, இப்ப அவகாசம் சரியில்லை, அடுத்த வாரம் வாய பார்க்கலாமே, ஞாயிற்றுக்கிழமை வாய அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு மனநிலை சரியில்லாம இருக்கும். நீங்க பழையபடி ஞாயிற்றுக்கிழமை தேடி போவீங்க, அப்ப அவருக்கு மறந்தே போயிருக்கும் உங்களை ஞாயிற்றுக்கிழமை வர சொன்னது. அவர் என்ன பண்ணிடுவாரு, வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடுவார். நீங்க நினைப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை வர சொன்னாரு, வேற எங்கேயோ போயிட்டாருன்னு நீங்க நினைப்பீங்க. நான் ரொம்ப அழகா சொன்னாங்க, மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும் போது, மன நிறைவோடு இருக்கும் போது, எந்த கோபமும் குத்தமும் இல்லாம இருக்கும் போது, யார் மேலும் வெறுப்போ எரிச்சலோ இல்லாம இருக்கும் போது நாம போய் ஒரு உதவி கேட்டா நிச்சயமா அந்த உதவி கிடைக்கும். அதுவும் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கும் போது போய் கேட்டா கிடைக்கும். இந்த சிறுவாபுரியில முருகன் மகிழ்ச்சியான கோலத்தில் இருக்கான். அந்த திருமுகத்தை பார்த்தாலேயே மகிழ்ச்சி தாண்டவம் ஆடக்கூடிய திருக்கோலத்தில் இருக்கிறான். அந்த ஸ்தலத்துல போய் வள்ளி சமேதனா இருக்கிற முருகன் வாசம் புரிகிற ஸ்தலத்துல போய் நின்றாலேயே நமக்கு பெரிய பொருளாதார சுபிட்சம் உண்டாகும். அந்த ஸ்தலத்தை பிரசித்தப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நான் சொல்லுகிறேன். சுக்கிர திசையோட நெருக்கமாக சம்பந்தமுடைய ஒரு அருமையான ஸ்தலம். அங்க என்னன்னா, இப்ப போய் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய வேகத்தோட முருகன் இருக்கிறான். இன்னும் ஒரு 5 வருஷம் ஆயிட்டானா அந்த ஊர்லயும் கூட்டம் எல்லாம் வந்து, கடையெல்லாம் வந்து, பெரிய திருவிழா கூட்டமா ஆக போகுது சீக்கிரமா. அந்த கோவில்ல இப்போ போய் பார்த்தால் குறைச்சலான பேர் தான் வழிபாடு செய்ய வருகிறார்கள். வருகிறவர்களுக்கெல்லாம் கேட்டதை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறான் முருகன். பெரிய அதிசயம். நான் ஒரு அன்பர் இடத்துல சொன்னேன், நீங்க போய் சிறுவாபூர் முருகனை வணங்குங்க, சுக்கிர திசையிலிருந்து இவ்வளவு கஷ்டப்படுறேன்.
சிறுவாப்பூர் முருகனை போய் பாருங்க. அவர் சொன்னாரு, நீங்க என்ன முகூர்த்தத்தில் சொன்னீங்களோ தெரியல, நான் நாளான்னைக்கு மெட்ராஸுக்கு போக வேண்டியது இருக்கு, கண்டிப்பா போய் பார்த்துட்டு அடுத்த ட்ரெயின்ல ஓடி வருவேன்னார். போய் அந்த முருகனை தரிசனம் பண்ண போயிருக்கார். போகும்போது ஏதோ பஸ்ஸை பிடிச்சு போயிட்டார். வரும்போது சாயங்காலம் 4:30 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணும். அவர் 3 மணிக்கு கோவில் நட சார்ந்த திறந்த பிறகு தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு காத்திருக்காரு. தரிசனம் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கிறார். போற பஸ் எல்லாம் கல்கத்தா சென்னை முக்கியமான சாலை, ஒரு பஸ்ஸும் நிக்காம எல்லாம் போய்கிட்டே இருக்கு. இவர் நினைச்சார், சிறுவாப்பூர் முருகனை வணங்கிட்டு நிக்கிறோம், ஒரு வண்டி கூட நிக்க மாட்டேங்குது, ட்ரெயினை விட்டுருவோம் போலியே, என்ன செய்ய போறோம்னு தெரியலையே, டிக்கெட் வீணா போயிருமே, புக் பண்ணிட்டோமே நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னார், ஒரு அன்பர் அங்கிருந்து பைக்ல வந்தாரு, நிறுத்துவாரோ மாட்டாரோன்னு கையை காட்டினேன், இந்த மாதிரி கோவில் கும்பிட வந்தேன், ட்ரெயினுக்கு போகணும்னு சொன்னேன். அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, பின்னால உட்காருங்க, நேரா கொண்டு போய் உங்களை எக்மோர் ஸ்டேஷன்ல கொண்டு விட்டுறேன் அப்படின்னு வண்டி பின்னால அறியாது தெரியாதவர் ஏத்திக்கிட்டு வந்து நேரா எக்மோர் ஸ்டேஷன்ல கொண்டாந்து விட்டாரு. நான் ஏறி வண்டியில தான் உட்கார்ந்தேன். உடனே வண்டி புறப்பட்டுருச்சு. பெரிய ஆச்சரியமா இருந்தது எனக்கு. நான் சொன்னேன், எனக்கும் அதிசயமா இருக்கு என்ன. அவர் சொன்னாரு, இதுக்கு பின்னால இன்னொரு அதிசயம் இருக்கு, சொல்றேன் கேளுங்க என்னார். என்ன? சிறுவாப்பூருக்கு நான் ஏன் போனேன்னு உங்கள்ட்ட சொல்லலையே. எதுக்கு போனீங்க சொல்லுங்க என்ன. இல்ல, மதுரையில இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருந்தேன், நல்லா தான் சௌரியமா இருந்தேன், ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் லாபம் கிடைக்கிற மாதிரியான ஒரு நல்ல வியாபாரம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், திடீர்னு என் புத்தி கெட்டு போச்சு, எல்லா பணத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன், எதுல விட்டீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, இந்த கொஞ்ச நாளா இந்த சொரன்றது இருந்துச்சுல, அதுல போய் எல்லாத்தையும் காலியாக்கிவிட்டேன் அப்படின்னார். ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சொரண்டுனா பெரிய கோடிக்கணக்கா வந்துரும்னு கற்பனையில உட்கார்ந்து சொரண்டி கடைசியில் அது என் கடையவே சொரண்டிச்சு, என் வியாபாரத்தையே சொரண்டி ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு அப்புறம் நடுத்தருவுக்கு வந்துட்டேன். என் வீட்டுல 9 பேர் இருக்கிறோம். சாதாரணமா ஒரு நாளைக்கு 3 வேளை 9 பேரும் சாப்பிடணும்னா இந்த காலத்துல எவ்வளவு ரூபாய் வேணும்னு நீங்க யோசிச்சுக்குங்க. கடையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் வித்துவிட்டேன். என்ன செய்யன்னு தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த சிறுவாப்பூர் முருகனை போய் வணங்குனா வாழ்க்கையில ஒரு சுபிட்சம் வரும்னு சொன்னது என் காதுல விழுந்துச்சு. சரி போமேன்னு கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தேன். 2 நாள் கழிச்சது என்ன ட்ரெயின்ல இப்படி கொண்டாந்து பைக்ல ஏத்தி ட்ரெயின்ல கொண்டாந்து விட்டதை விட பெரிய அதிசயம் என்னன்னா, கடையெல்லாம் போச்சு, ஒண்ணும் இல்ல, 10,000 கடன் வேற இருக்கு, வீட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையில இருக்கேன்னு சொன்னேன். உடனே அந்த பெரியவர் சொன்னாரு, கவலைப்படாத, கீழமாசி வீதியில ஒரு கடையை வாங்கி, அவருக்கு பெரிய வியாபாரம் இருக்கு, ஒரு சின்ன கடையை வாங்கி சும்மா பூட்டி வச்சிருக்கேன், அந்த கடையை திறப்போம், ஒரு 2 லட்சம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு தினசரி உன் வீட்டு செலவுக்கு நான் 250 ரூபா கொடுக்கறேன் அப்படின்னாரு. வீதியில அலைஞ்சுக்கிட்டு இருந்தவனை கூப்பிட்டு ஒரு கடையில சாமானியம் வாங்கி போட்டு அதுல உட்கார வச்சு வீட்டு செலவுக்கு 250 ரூபா உனக்கு கொடுக்கறேன்னு ஒருத்தர் கோவிலுக்கு போயிட்டு வந்த 2 நாள்ல சொன்னாருன்னா, என் கௌரவமும் காப்பாற்றப்பட்டுச்சு, என் அவமானமும் போச்சு, என் குடும்பம் சாப்பிடறதுக்கும் வழி கிடைச்சது. இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை லாபத்துல இத்தனை பெர்சன்டேஜ் தாரேன்னு இந்த முதலாளி சொல்ற நிலைமையில கடை ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு. இது அத்தனையும் பண்ணவன் வேற யாரும் கிடையாது, அந்த சிறுவாப்பூர் முருகன் அப்படின்னார். அது மாதிரி ஸ்தலங்களை அருமையா நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். இந்த ஸ்தலத்துக்கு போக வாய்ப்பு கிடைச்சா போய் அந்த முருகனை, வள்ளி சமேத முருகனை கட்டாயம் தரிசனம் பண்ணுங்க. அந்த முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டா நாம வாடகை வீட்டுல இருந்தோம்னா நிச்சயம் சொந்த வீட்டுக்கு போயிருவோம். அந்த முருகன் தான் சொந்த வீடு வாங்கி கொடுக்கிற முருகன். வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருவான் அந்த முருகன். அது மாதிரி ஒரு வீட்டை வாங்க போறோம்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா 4 இடத்துலயும் வில்லங்கம் எல்லாம் பார்த்து ஒன்னும் இல்ல வாங்கலாம், இந்த வீட்டை நம்ம வாங்கிடுறதுன்னு முடிவு பண்ணுவோம். நம்ம கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, வாங்கிடலாம் அப்படின்னு வீட்டை வாங்கறதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். வீட்டு விலை 7 லட்சமா இருக்கும். பரவாயில்ல, நம்ம இன்னொரு 3 மாசம் டைம் இருக்கு, 2 லட்சத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு கொண்டு போய் இருக்கிற பணத்தை கொடுத்து ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வருவோம். இந்த போட்டு முடிச்ச பிறகுதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, 6 வருஷமா விற்காம இருந்த வில்லங்கமான சொத்து புரோக்கர் என்னத்தையோ சொல்லி சரி பண்ணிவிட்டாருன்னு பிறகுதான் தெரியும். அப்புறமா நினைப்போம், ஐயோ கொடுத்த பணமாவது திருப்பி வந்தா பரவாயில்லையே, நம்ம கோர்ட்டுக்கிட்டு அலைய வேண்டியது வந்துடக்கூடாதுன்னு நினைப்போம். வாங்கக்கூடிய சொத்து வில்லங்கம் இல்லாம நமக்கு பிரயோஜனமாகவும் நாள்தோறும் அந்த சொத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் மேலே ஏறிக்கிட்டு போகணுமானா ஒரு சொத்து வாங்குறது முடிவு பண்ணிட்டா சிறுவாப்பூர் முருகனை போய் பார்க்கணும். வில்லங்கம் இல்லாம அதை வாங்கி கொடுத்துருவான். கையில பணமே இல்லாம நீங்க அட்வான்ஸ் பண்ணியிருந்தா கூட அதை முடிக்கிற காலத்துக்குள்ள அதுக்கு வேண்டிய பெருந்தொகை நம்ம கையில கிடைக்கும்படியா அருள் பாலிக்கக்கூடிய முருகன்.
வில்லங்கம் இல்லாத சொத்துக்களை வாங்குவதற்கு அந்த முருகனை போய் வணங்கணும். எவ்வளவு சக்தி இருக்கு பாருங்கள். அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டான்னா கண்டிப்பா சொந்த வீடு வாங்கக்கூடிய சக்தியை ஒருவன் பெறுவான். அதுக்கு மேல தமிழகத்திலேயே வாஸ்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தவனாக இருக்கிற முருகன் சிறுவாப்பூர் முருகன். அது சிறுவாபுரி முருகன் தான் வாஸ்து பிரச்சனைகளை தீர்க்கிற சக்தி வாய்ந்த முருகன். அந்த கோவிலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா சிறிய கோயில் தான். ஆனால் கோவிலுக்குள் நீங்கள் நுழைந்து போகும்போதே அந்த கோவிலினுடைய வலது பக்கத்து சுவர்ல அழகா எல்லாருக்கும் புரியும்படியா தெளிவா எழுதி வச்சிருப்பாங்க. வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகளோடு அவதிப்படுகிறவர்களுக்கு நல்ல தீர்வும் விடுதலையும் கொடுக்கிற முருகன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ ரொம்ப தமிழ்நாட்டுல ரொம்ப நாளைக்கு முன்னால நாம அதிகம் கவலைப்படாத இந்த விஷயத்தை பத்தி இப்ப கவலைப்படாதவங்க யாருமே கிடையாது. இப்ப எல்லாரும் மெட்ராஸுக்கு போனீங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் பாக்குறவங்க வீட்டு வாசல்ல தான் கூட்டம் கூட்டமா எல்லாம் நிரம்பி வழிறாங்க. அதை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா புது கட்டடத்துக்கு 5000 ரூபாய், பழசுக்கு ஏதாவது ஐடியா சொல்லி மாத்தணும் வைக்கணும்னா அதுக்கு 3000 ரூபாய். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. கூட்டம் கூட்டமா வாஸ்து சாஸ்திரம் இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல. எத்தனையோ காலங்காலமா நம்ம நாட்டுல இருக்கிற சாஸ்திரங்கள்ல ஒண்ணு. நம்ம தமிழ்ல அத மனையடி சாஸ்திரம் அப்படின்னு காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னைக்கு நாம நில விடணும், என்னைக்கு பூமி பூஜை பண்ணணும், வாஸ்து புருஷன் எப்படி மகிழ்ச்சியா இருக்கணுமானா எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான கட்டுமானங்கள் இருக்கணும், இதெல்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால நம்ம நாட்டுல எழுதி வைக்கப்பட்ட விஷயங்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நாம மறந்துடக்கூடாது. என்ன, மனிதன் எவ்வளவுதான் ஆராய்ச்சி பண்ணி அவன் எவ்வளவு அறிவை பயன்படுத்தி என்னதான் கண்டுபிடிச்சு அவன் ஆராய்ச்சி பண்ணி எழுதினாலும் இறைவனுடைய பேரறிவு பிழம்பனாக இருக்கிற இறைவன் இருக்கிறானே, அவன் ஆற்றலுக்கும் ஞானத்துக்கும் முன்னால நமக்கு இருக்கிறது எல்லாம் சின்ன அறிவு தான், சிற்றறிவு தான் மனுஷனுக்கு இருக்கிறது. இல்லைன்னாதான் நாம போடுற கணக்கு எல்லாம் சரியா வருமே. ஜாதகத்தை பார்த்த உடனே இது ராஜயோகமான ஜாதகம்னு சொல்றாங்க, சொன்ன மாதிரி நடக்க மாட்டேங்குது. இப்ப சொன்னவர் தப்பு பண்ணாரான்னா இல்ல, அவ்வளவுதான் நம்மால கணிக்க முடியும். அதுக்கு மேல பகவானுடைய கையில் இருக்கிறது. அதனால்தான் மிகப்பெரிய ஜோதிட சாஸ்திர கலை நிபுணனாயிருந்த காளிதாசன் சொல்லுகிறான், எவ்வளவு பெரிய மகா உத்தமமான ஞானியா இருந்தாலும் சரிதான் 25% தான் அவனால கணிச்சு சொல்ல முடியும். பாக்கி 75 சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது, எப்பேற்பட்ட நிபுணனாலையும் சொல்ல முடியாது. அது பரம்பொருளினுடைய கையில் இருக்கிறது. அது அவனா பார்த்து நமக்கு செய்ய வேண்டியது. அது மனிதர்கள் நிர்ணயித்து சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. எல்லா சாஸ்திரங்களும் அப்படித்தான் காலங்காலமாக அறிந்ததை எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி இப்படி இருந்தால் இப்படி இப்படி சௌரியமா இருக்கலாம். இதுல குத்தம் குறை இருந்தா நம்ம குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்காது, சண்டை சச்சரவு வரும், வீடு சுபிட்சமா இருக்காது, பொருள் தங்காது. இது மாதிரி எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார். அது இப்ப ரொம்ப தீவிரமா வந்து அதை பத்தி வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும் இப்ப எல்லாரும் சொல்றது என்னன்னா இந்த வீடு தான் சரியில்லை. அதனாலதான் எல்லாரும் இப்ப அதை புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீட்டுனாலதான் இப்படி நடக்குது, வீடுதான் சரியில்லை, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான் இப்படி இருக்கு, இப்படியே பேசுறது. அது மனசுல அப்படியே தோணிட்டுன்னு வைங்க, ஒரு தடவைக்கு 100 தடவை அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுவே உண்மையாயிரும். மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்துக்கு இருக்கிற சக்தி பூமியில வேற எதுக்குமே கிடையாது. மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்துக்கு இருக்கிற சக்தி பூமியில வேற எதுக்குமே கிடையாது. ஒரு மனுஷரை பார்க்கும் போது இவன் மனுஷன் கிடையாது, இவன் ஒரு பிசாசு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படியே நினைங்க. ஒரு மனுஷனை பார்த்து இவன் மனுஷனே இல்ல, இவன் பிசாசு தான், இவன் பேய் தான் இப்படி நினைச்சீங்கன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க அவனை பார்க்கும்போது உங்க கண்ணுல அவன் தலையில 2 கொம்பும் அவன் முதுகுல 2 கருப்பு சிறகும் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா 6 மாசமா மனசுல நினைச்சிருக்கீங்கல்ல, 6வது மாசம் அவனை பார்க்கும்போது 2 கொம்பு உங்களுக்கு மட்டும் நிச்சயமா தெரியும். அது எதனால தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? உங்க மனதினுடைய எண்ணம். அந்த எண்ணம் திரும்ப திரும்ப அதையே நினைக்கும் போது மனுஷனே பேயா காட்சி தந்துருவான் உங்க கண்ணுக்கு. மனதினுடைய எண்ணத்துக்கு அவ்வளவு சக்தி, அவ்வளவு வலிமை. அப்ப நாம குடியிருக்கிற இடத்துல இதுதான் கோளாறு, இந்த வீட்டாலதான் பிரச்சனை, இங்க வந்த பிறகுதான் சண்டை, இங்க வந்த பிறகுதான் கடன், இங்க வந்த பிறகுதான் நோய், அப்படி மனுஷன் நினைச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அதுவே உண்மையாயிடும். சில வீடுகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, மனைவி சொல்லுவா
வெளியெல்லாம் நீங்க நல்லா சந்தோஷமா சிரிச்சு தானே எல்லாரோடையும் பழகி நல்லா தானே இருக்கீங்க, வீட்டுக்குள்ள வந்தா தானே நர்சிங் அவதாரம் அடிக்கீங்க, இந்த வீட்டுலதான் என்னமோ பிசாசு இருக்கு அப்படின்னு மனைவி சொல்றாளா இல்லையா? இந்த மனசு இப்படியே நினைக்க நினைக்க அது மாதிரியே ஆயிட்டு போறது. இதை வச்சு எத்தனையோ பிரச்சனைகள். நான் நேர்ல பார்க்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சாயங்காலத்துல ஒரு நாள் வீட்டுல தொலைக்காட்சியை பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தோம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல நல்ல ஒரு பெரியவர், வயசான பெரியவர், நல்ல அனுபவசாலி, ரொம்ப காலமா 4 தலைமுறையா ஒரே இடத்துல இருந்து வாழக்கூடியவர்கள். இந்த பெரியவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். அவசர அவசரமா ஓட்டமா ஓடி வந்து என்ன போடுறாங்க பாத்தீங்களா, டிவியில என்ன போடுறாங்க பாருங்க பாருங்க, வாஸ்து சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சொன்னாரு, நான் பார்த்துட்டு தான் உங்க வீட்டுக்கு வாரேன், அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் நான் படுற கஷ்டத்துக்கெல்லாம் என்ன காரணம்னு எனக்கு இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சிட்டு இருந்தார். வயசு 70 வயசு ஆச்சவர். என்னன்னு அவர் சொல்றவர் என்ன சொல்றாரு கேட்டீங்களா? தெக்க பார்த்த வீடு பிரச்சனையானதுங்கிறார் அவர். இப்ப தெக்க பார்த்த வீட்டுக்காரங்களை பயங்காட்டத்துக்கு இப்ப நான் சொல்ல, தெக்க பார்த்த வீடு ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கும், அவ்வளவு சுபிட்சமா இருக்காது, பொதுவா தெக்க பார்த்த வீடு சரியில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. கேட்டீங்களாமா? கேட்டீங்களா? நான் தான் கஷ்டப்படுறதுக்கு இதுதான் காரணம், இந்த தெக்க பார்த்த வீட்டால்தான் எனக்கு கஷ்டம், இன்னைக்கு தான் எனக்கு அகக்கண் திறந்திருக்குங்கிறார் இந்த பெரியவர். 70 வயசு ஆச்சு. நான் கேட்டேன், நீங்க எந்த வீட்டுல பிறந்தீங்க? இந்த வீட்டுல தான் பிறந்தேன். உங்க அப்பா எந்த வீட்டுல? இந்த வீட்டுல தான் இருந்தாங்க. எங்க பாட்னார் காலத்துல இருந்து இந்த வீட்டுல தான் இருக்கும், எங்க அண்ணா தம்பி எல்லாம் இந்த வீட்டுல தான். என்னங்க இந்த தெருவுல அவ்வளவு வீட்டையும் விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்க? உங்க அப்பா கொழும்புக்கு பெரிய எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணி கோடி கோடியா குவிச்சிருக்காரு. உங்க அண்ணா தம்பி எல்லாம் அவரவர் இருக்கிற ஊர்கள்ல பெரிய சொத்து பத்தோட இருக்காங்க. நீங்க என்ன கடன்ல கஷ்டத்திலேயே உட்கார்ந்துருக்கீங்க? நீங்களும் சௌரியமா இத்தனை வருஷ காலம் இவ்வளவு பெரிய அரமனை மாதிரி வீட்டுல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? இதனாலதான் கெட்டு போச்சுங்கிறீங்களா? உங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சுன்னு அவர் சொன்னார். உனக்கு ஒண்ணுமே புரியலையா? என் உடம்பு பத்தியா இப்ப 2-3 வருஷமா சரியில்லாம இருக்கா இல்லையா? 67 வயசுக்கு மேல உடம்பு சரியில்லாம போறது இயற்கையினுடைய நியதி, அது வாஸ்து கோளாறு கிடையாது. அவருக்கு வயசு 70 ஆச்சு. பத்தியா 2-3 வருஷமா ஆஸ்பத்திரி வீடுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? இதனாலதான் 4 தலைமுறையா அந்த வீட்டுல உட்கார்ந்து இருந்துகிட்டு இவ்வளவு நாள் இல்லாத கஷ்டமா இன்னைக்கு வந்திருக்கு உங்களுக்கு. 67 வயசுக்கு மேல உடம்புக்கு முடியாம போறது ஒரு சாதாரண விஷயம், இயற்கை நியதி. அதுக்கும் வாஸ்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. பேசாம நிம்மதியா இருங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன், நம்ம ஊர்ல இந்த தெக்க பார்த்த வீட்டுல இருந்து கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணி தலைமுறைக்கும் சௌரியமா இருக்கிறவங்க ஒரு 10 பேர் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சவங்க பேரை நான் வரிசையா சொல்லிட்டு வரேன். இந்த நினைப்பு உங்க மனசுல வரும்போதெல்லாம் இந்த 10 பேர் பேரையும் சொல்லி பாருங்க, இந்த நினைப்பே ஓடி போயிரும். வரிசையா சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு 10 பேர் பேரை வரிசையா சொல்லிக்கிட்டே வந்தேன். உடனே அவர் சொன்னாரு, நீங்க சொல்றது சரிதான், நீங்க சொல்றது சரிதான், நீங்க சொல்லும் போது தெம்பாத்தான் இருக்கு, ஆனா அவர் சொன்னதை நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னார். நான் கேட்டேன், இதுக்கு மேல உங்களை என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னு தெரியலையே. அதான் அழகா சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க, ரொம்ப எளிமையா சொல்லி வச்சிருக்காங்க. என்னன்னா, வடக்க பார்த்த மாளிகையை விட தெக்க பார்த்த குடிசையே மேல்னா. ஏன்னா தெக்க பார்த்த வாசல் எல்லாருக்கும் பொதுவா பிடிக்கும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதனால எல்லா குருவுக்கும் குருவா இருக்கிற தட்சிணாமூர்த்தி இருக்கார் பாருங்க, அவர் தான் எல்லாருக்கும் பெரிய குரு. அவரை மிஞ்சினது ஒண்ணுமே கிடையாது. ஜோதிட சாஸ்திரமா, சிற்பக்கலையா, சித்திரக்கலையா, கட்டடக்கலையா, அறிவா, என்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கலைகளும் சங்கமமாகக்கூடிய இடம் அதுதான். சகல ஞானத்தினுடைய தொடக்கம் முடிவு எல்லாம் அதுதான். அப்பேற்பட்ட ஞானமூர்த்தியா இருக்கிற குருவான தட்சிணாமூர்த்தி எங்க இருக்கிறார்? தென்திசையை பார்த்த வண்ணமா இருக்கிறார். அழகா சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்துல, குரு பார்க்க கோடி குற்றம் விலகும்பாங்க. தட்சிணாமூர்த்தி குருவுக்கெல்லாம் குருவா இருக்கிறவர். நீங்க அவரை போய் பாத்தீங்கன்னா அவர் பார்வை ஒரு வினாடி உங்க மேல பட்டா போதும், எவ்வளவு குத்தம் இருந்தாலும் விலகி போகுங்கிறான். அந்த குரு நம்ம பார்த்துட்டாருன்னா கோடி குத்தம் விலகி போச்சுன்னா. அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி எல்லா குருவுக்கும் குருவா இருக்கிறவரு தென்திசையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? தெக்க பார்த்த வாசலாக இதையும் சொல்லி பார்த்துட்டா அப்பவும் அவருக்கு சமாதானம் இல்லை. அதுக்கு மேல சொன்னேன், திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு. அப்பா நான் தான் மாசத்துக்கு ஒருக்கா திருச்செந்தூருக்கு போறேன். சரி, திருச்செந்தூர் முருகன் எந்த திசையை பார்த்து திருச்செந்தூர் முருகன் கோயில் வாசல் இருக்கு சொல்லுங்க பாப்போன்னு. அவர் சொன்னார், ஆமா இப்பதான் தெரியுது, தெக்க பார்த்தா இருக்கு. தெக்க பார்த்தானே இருக்காரு. திருச்செந்தூர் முருகன் கோவில் வாசல் நீங்க நுழையக்கூடிய வாசல் இருக்கே தெக்க பார்த்தா இருக்கும். பூமியிலேயே தெக்க பார்த்து இருக்கக்கூடிய வாசலுடைய முருகன் கோயில் ரொம்ப அரிது. திருச்செந்தூர் கோவில் வாசல் தெக்க பார்த்து தான் இருக்கு. நம்ம போகக்கூடிய வாசல் தெக்க பார்த்து தானே இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய கோயிலா இருக்கு, எவ்வளவு பிரசித்தமான திருக்கோயில், எப்படி நின்னு பேசுற முருகன் இருக்கான் உள்ள.
நீங்க என்ன தெற்கு வாசல் இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க என்ன? உடனே அவர் சொன்னாரு, இதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, ஆனாலும் நான் என் முடிவை மாத்திராக்கள் இல்லைன்னாரு. என்ன செய்ய போறீங்க என்ன? இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு வேற ஒரு வடக்க பார்த்த வீட்டுக்கு வாடகைக்கு போயிடலாமான்னு பாக்கினார். சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு வடக்க பார்த்த வாசல் உள்ள வீட்டுக்கு வாடகைக்கு போறாராம். ஒரு சின்ன இதா இருந்தாலும் பரவாயில்லைன்னார். உடனே நான் சொன்னேன், அது சரி, இப்ப நீங்க இருக்கிற தெக்க பார்த்த வீட்டை இன்னொருத்தனுக்கு வாடகைக்கு விடணுங்கிறீங்களே, அதுக்கு வாரவன் என்ன ஆவான்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, அவன் என்ன ஆனா நமக்கு என்ன, நம்ம வார்டுல வாடகைக்கு விட்டு நம்ம எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க, 70 வயசுல யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், இதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க, நிம்மதியா பேசாம இருங்க. இதுக்கெல்லாம் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு போயிருவேன்பீங்க. ஒருத்தர் வாடகை வீட்டுல குடியிருக்கிறாரு, குடியிருக்கிறவருக்கு அந்த வீட்டுல வாஸ்து கொஞ்சம் ஏறக்குறைய இருக்கு. உடனே நான் வீட்டை காலி பண்ணுவேன்னு போயிருவாரா? இல்லைன்னா வீட்டு சொந்தக்கார்ட்ட போய் உங்க வீட்டுல வாஸ்து சரியில்லை, அதனால நீ கொஞ்சம் திருத்தம் பண்ணி தந்தா தான் இருக்க முடியும் சொன்னா வீட்டு சொந்தக்காரன் என்ன செய்வான், நீ வேற ஒரு வாடகை வீட்டை பார்த்து போ, நாங்க இதை சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர அந்த வீட்டுல இருக்க முடியாது. வரிசையா லைனா வீடு கட்டி கொடுத்துருக்காங்களே, அதுல என்ன வாஸ்து எல்லாம் பார்த்து சரியா பண்ண முடியும்? ஒன்னும் செய்யறதுக்கு இல்ல. கல்கட்டால டெல்லியில போய் பார்த்தால் 650 ஸ்கொயர் ஃபீட்ல என்ன பிளாட் கிடைக்குதோ அதுல போய் குடியிருக்கிறான். அதுலதான் உலக்கில கலக்கு மயக்கம் பார்த்த மாதிரி அதுலதான் பெட்ரூம் இருக்கு, அதுலதான் டிராயிங் ரூம் இருக்கு, அதுலதான் சமையல் கட்டு இருக்கு. 650 ஸ்கொயர் ஃபீட்ல வாழ்க்கையே நடந்துகிட்டு இருக்கு. இதுல எங்க போய் அவன் வாஸ்து பாக்குறது? இந்த வாசல் வேணும் வேண்டான்னு சொன்னா அலாட்மெண்டே கிடைக்காது. ஆனா கோடிக்கணக்கா 650 சதுரடி வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான், கோடிக்கணக்கான ரூபாய் பேங்க்ல டெபாசிட் ஆகி இருக்கு. ஆக மனிதனுடைய மனத்தை செம்மையா வச்சுக்கிடணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப அழகா சொல்லி வச்சாங்க. அதனால தெற்க பார்த்து நம்முடைய பழைய முன்னோர்கள் தெற்க பார்த்து வீடு கட்டினாங்கன்னா நீங்க பாருங்க, தெற்க பார்த்து கட்டி இருக்கிற வீட்டுல எல்லாம் நீங்க ஒரு விசேஷத்தை பார்க்கலாம். எப்படி கட்டியிருப்பாங்கன்னா, தெற்க பார்த்து வாசல் வச்சுட்டாங்கன்னா அந்த முதல் வாசல் எந்த பக்கம் இருக்கோ அதை நேரா பார்த்து அடுத்த வாசல் இருக்கும். இந்த 2 வாசலுக்கும் ஒரு கோடு போட்டீங்கன்னா சந்திக்கும். வாசல் இப்படி இருக்கும், அடுத்தாப்புல ஒரு வாசல் இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா அடுத்த வாசல் அதுக்கு நேரா இருக்கும். இப்படி இந்த வாசலை பார்த்து வரிசையா வாசல் போயிட்டே இருக்கும். தெற்க பார்த்த வீட்டுல நீங்க பார்த்திருப்பீங்க. வாஸ்து சாஸ்திரத்துடைய பேசிக் பினாமினே இதுதான். வாசலை வாசல் பார்த்திருந்தால் வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஜெனரல் பினாமினன். வாசலை வாசல் பார்த்து இருந்தா வாஸ்து கோளாறு அங்க இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு சிம்பிள் ஃபேக்ட். இத கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. இதை சொல்றதா இருந்தா அதுக்கு ஒரு 3000 ரூபாய் பணம் ஃபீஸா போட்டு பரவாயில்ல. தெற்க பார்த்த வீட்டில் வாசலை வாசல் பார்த்து இருந்தால் அங்கு வாஸ்து பிரச்சனைக்கே இடமில்லை. இது எந்த காலத்திலேயோ எழுதி வச்ச விஷயம். ஆனால் ஜனங்களுக்கு அது நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு அம்சங்களை எளிமையா அவங்கள்ட்ட எடுத்து சொல்றது இல்லை. நான் அந்த பெரியவருக்கு எவ்வளவோ சொன்னா அவர் கேட்கவே இல்லை. கடைசியில நான் சொன்னேன், இங்க பாருங்க, இவ்வளவெல்லாம் ஊரெல்லாம் சுத்தி உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேன், திருச்செந்தூர் கோயில் வரைக்கும் சொல்லிட்டேன், தட்சிணாமூர்த்திய வரைக்கும் சொல்லிட்டேன், உங்களுக்கு மனசு மாற மாட்டேங்குது. உங்க நண்பரை பத்தி சொல்றேன், இப்ப கேளுங்க. என்ன 6 வீடு தாண்டி நம்ம வீட்டுக்கு அந்தாண்ட உங்களுக்கு வேண்டப்பட்ட நண்பர் இருக்கிறாரா இல்லையா, அவர் கதை என்னாச்சுன்னு பாத்தீங்களா? உடனே அவர் சிரிச்சார். அவர் கதை என்னாச்சுன்னா, இவரை மாதிரியே அவரும் இதை கேட்டுவிட்டு என்ன செஞ்சாரு, வழக்கமா அவர் வச்சிருந்த தெற்க பார்த்த வாசல செங்கல் அடுக்கி சிமெண்ட் வச்சு பூசிட்டார். பூசிட்டு மேக்க பார்த்து ஒரு வாசல் திறந்து விட்டார். தெற்க பார்த்து மேக்க பார்த்து வாசல் திறந்து புது நிலையெல்லாம் விட்டு மாயில தோரணம் எல்லாம் கட்டி பூஜையெல்லாம் பண்ணி அழகா வச்சிட்டார். வைக்கத்தான் செஞ்சாரு. 1 வாரம் கழிச்சது. இந்த மேக்க பார்த்து வாசல் விட்டார்ல, அந்த வாசல் வழியே அவர் வெளியே போகணும் வரணும். அந்த வாசல் வழியா வெளியே போகும்போது இன்னொருத்தர் வீட்டு முத்தத்தில் இருக்கு அந்த வாசல். அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டா, 60 வருஷமா இல்லாத புதிய பழக்கத்தை இப்ப இவர் ஏற்படுத்துறாரு, இது வழியா இவர் போகக்கூடாதுன்னு அவன் கோர்ட்ல போட்டான். இவர் தெற்க பார்த்த வாசல் அடைச்சிட்டு மேக்க பார்த்து வாசலை விட்டு கோர்ட்டுக்கு நடையா நடந்து கடைசியில இப்ப ஹைகோர்ட்ல கிடக்குது. மாசத்துக்கு ஒரு தடவை போறாரு வாய்தாவுக்கு. இது வரைக்கும் 70,000 காலி. இந்த பெரியவர்கிட்ட சொன்ன ஒழுங்கா இருந்தாரா இல்லையா, தெற்க பார்த்த வீட்டுல வாசலை தூக்கி போட்டு 60,000 காலி பண்ணி இன்னும் செட்டில் ஆக மாட்டேங்க நடந்து. இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம சரியா வைக்க வேண்டியது நம்முடைய மனசு தான். எல்லா இடத்துலயும் பெர்ஃபெக்டா 100% பெர்ஃபெக்டா எல்லாம் பார்த்து ஒன்னும் செய்ய முடியாது. அது பாசிபிளே இல்ல. நம்மால என்ன முடியுமோ அதைத்தான் செய்வாங்க. பாக்கி இருக்கிற குத்தம் குறைகளுக்கு என்ன செய்வது? அதான் அழகா சொன்னாங்க. வீட்டுல அது மாதிரியாக கிரகத்தினால் நாம வாழக்கூடிய வீட்டுல ஏதோ வாஸ்து புருஷன் மகிழ்ச்சியா இல்ல, அதனால நம்ம வீட்டுல ஏதோ சிரமம் சச்சரவு
பணத்தட்டுப்பாடு, கடன், நோய், இந்த மாதிரி குடும்ப அனுசரணையா இல்லாத நிலைமை, இது வாஸ்து பிரச்சனையால தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டா தரிசனம் பண்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் சிறுவாபூர்ல போய் அந்த முருகனை கட்டாயம் பாருங்க. அந்த முருகனை ஒரு முறை தரிசனம் பண்ணினாலேயே அவ்வளவு பெரிய பலனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிற ஆற்றல் படைத்த முருகன். இந்த வாஸ்து பிரச்சனைக்காக வணங்க வேண்டிய முருகன் அந்த முருகன் தான். வில்லங்கம் இல்லாத சொத்தை வாங்கி கொடுக்கிற முருகன், வாடகை வீட்டுல இருக்கிறவன சொந்த வீட்டுல குடியேற்றக்கூடியவனாக இருக்கிற முருகன், நடக்காத கல்யாணத்தை நடத்தி வைக்கிற முருகன், பொருளாதார தடையை நீக்கி சுபிட்சத்தை கொடுக்கிற முருகன். நம்ம நாட்டுல தான் சொன்னார்கள், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால எழுதி வச்ச விஷயங்கள் பெரிய அதிசயம். நாங்கள் போற இடத்துல எல்லாம் சொல்லுகிறோம், கட்டாயமா வீட்டுல தெய்வ வழிபாடு செய்யுங்க. எவ்வளவு இருள் இருந்தாலும் வீட்டை விட்டு விலகி போகும், வெளியே போகும். தெய்வ வழிபாடு இல்லாம வீடு இருக்கவே கூடாது. வீட்டுல சாப்பாடு வேலைக்கு ஒழுங்கா நடக்குது. வேலைக்கு காலையிலையும் சாயங்காலம் குளிக்கிறோம், காலையிலையும் சாயங்காலம் பவுடர் பூசுறோம், வெளியே போறோம், வாரோம், 4 பேர்த்த பழகுறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய தினசரி அங்கமா இருக்கு. ஆனா வீட்டுல தெய்வ வழிபாடு நடப்பது என்பது தினசரி அங்கமா இருக்கணுமா இல்லையா? மிக முக்கியமானது வீட்டுல தெய்வ வழிபாடு நடக்கணும். எந்த வீட்டுல தெய்வ வழிபாடு நடக்குதோ அந்த வீடு கண்டிப்பா நாளும் நாளும் உயர்ந்து மேலோங்கி தான் இருக்கும். அந்த வீடு ஒரு நாளும் கீழே போகாது. தெய்வ வழிபாடு வீட்டுல இருந்தா சேர்ந்து அதுலயும் வழிபாட்டு நேரத்துல நம்ம வீட்டுல 4 பேர் இருந்தா, அந்த 4 பேரும் ஒரு பூஜை அறையா இருந்தாலும் சரிதான், இல்ல சாதாரணமா நம்ம ஒரு படம் வச்சு சாமியை ஒரு விளக்கேத்தி வணங்கினாலும் சரிதான், அந்த 4 பேரும் ஒரு நேரத்துல பூஜை மணி அடிக்கும் போது ஒன்னா நிக்கணும். எந்த வீட்டுல இது மாதிரியான தெய்வ வழிபாடு இருக்கோ அந்த வீட்டுல பிரிவினையே இருக்காது. அந்த வீடு மகிழ்ச்சியா இருக்கும், சுபிஷமா இருக்கும். 2 விஷயங்களை நம்ம வீட்டுல கட்டாயம் கடைபிடிக்கணும். ஒண்ணு என்னன்னா, கூடுமான வரைக்கும் சாப்பிடும் போது சேர்ந்து சாப்பிடுது. 4 குழந்தைகள் இருந்தா எல்லாரையும் உட்கார வச்சு ஒன்னா சாப்பிட வைக்கிறது. இந்த சேர்ந்து சாப்பிடுற வீட்லயும் துன்பம் வராது. அத மாதிரி சேர்ந்து தெய்வ வழிபாடு செய்யற வீட்டுல கஷ்டமே வராது, நஷ்டமும் வராது. இது நம்முடைய ஆண்டோர்கள் சொன்ன முக்கியமான விஷயம். சேர்ந்து சாப்பிடுங்க, சேர்ந்து பூஜை பண்ணுங்க, சேர்ந்து வழிபாடு செய்யுங்க. குழந்தைகளை பூஜை பண்ணும்போது பக்கத்துல வச்சுக்கிட்டு பண்ணுங்க. அவங்க அதை பார்த்தா இது மாதிரி நாம செய்யணும் அவங்க நினைப்பாங்க. அந்த மணியை எடு, இதை எடுத்து கொடு, அப்படி செய்யுன்னு சொல்லுங்க. அவர்கள் அதுல ஈடுபாடு அடைய வேண்டும் என்று நினைப்பார். நிறைய வீடுகள்ல இப்ப அது கிடையாது. இப்ப குழந்தைகளை கோவிலுக்கு கூட்டிட்டு வர்றது இல்ல, பூஜை பண்ணும்போது பக்கத்துல வைக்கிறது இல்ல. எல்லாம் 8:30 மணிக்கு மேல பேய் பிசாசு படம், ஆவி படம், இந்த படத்தை தான் காட்டிட்டு இருக்கா, சுடுகாட்டு படம். இதான் குழந்தைகளும் உட்கார்ந்து இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா, அம்மா அப்பா கூட உட்கார்ந்து. அது பாத்துக்கிட்டு இருக்கும் போது இது வேற திட்டு, பேசாம போய் படு, இந்த படத்தை பார்த்துட்டு ராத்திரி பூரா பேயை நினைச்சு அலறிட்டு மனுஷனை தூங்க விடாம கஷ்டப்படுத்துறது அப்படின்னு அந்த குழந்தைய பிடிச்சு திட்டுறது இவங்க அணைக்க மாட்டாங்க. இவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ போய் படுன்னு பையனை திட்டுறது. அவன் உள்ள போய் நின்றுகிட்டு இந்த பேய் படத்தை எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் படுக்க மாட்டான். அவன் படுத்தாலும் ஒரு ஓர கண்ணால பேயை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். 8:45 9 மணிக்கு மேல எல்லா மீடியாவிலையும் பேய் பிசாசு ஆவி இதுதான் இருக்கு. அதுக்குதான் குழந்தைகளை கூட வச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம். கோவிலுக்கு குழந்தைகளை கூட கூட்டிட்டு வர்றது கிடையாது, வீட்டுல விட்டுட்டு போயிருவோம். இந்த பூஜை புனஸ்காரங்களுக்கு பக்கத்துல வைக்கிறது இல்லை. இந்த மாதிரியா தெய்வ வழிபாடு சேர்ந்து செய்யக்கூடிய வீடு சுபிட்சமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். கட்டாயமா வீட்டில் காலை மாலை விளக்கேற்றி தெய்வத்தை வணங்கணும். நான் எல்லா இடத்துலயும் போற இடங்கள்ல எல்லாம் சொல்லுகிறேன், இந்த விளக்கேற்றி கண்டிப்பா தெய்வத்தை வணங்குங்க. இந்த விளக்கு ஏத்துறதுக்குன்னு ஒரு நேரம் சொல்லியிருக்காங்க. விளக்கு ஏத்துறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, ஒரு முக்கியமான நேரம் இருக்கு. அந்த நேரத்தை நான் இப்ப சொல்ல மாட்டேன். சொன்னா யாரும் அதை கேட்க போறது கிடையாது, நான் சொல்ல மாட்டேன். நான் முன்னால படிக்கும் போது சொல்லுவாங்க, 10-20 வருஷத்துக்கு முன்னால படிச்சவங்களை கேளுங்க. அவங்க ப்ரொஃபசர்கிட்ட போய் கேட்பாங்க, சார் நிறைய இருக்கு சார், முக்கியமானது ஏதாவது சொல்லுங்க சார், அதையாவது படிச்சு நாங்க எப்படியோ ஒரு 60 மார்க் வாங்குறதுக்கு சொல்லுங்க சார் அப்படின்னா எங்க ப்ரொஃபசர் சொல்லுவாங்க, பழைய காலத்துல புத்தகத்தை கொண்டா முக்கியமானதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு வாங்கிட்டு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் உள்ள எல்லா பாடத்தையும் வாசித்து விட்டுருவாங்க. இவ்வளவு முக்கியம் தான் போய் படிம்பாங்க. கவர் டு கவர், அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும் படி அப்படிம்பாங்க. இப்படி சொன்ன காலம் ஒண்ணு இருந்துச்சு. இப்ப எங்க பொண்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, முக்கியமானது சொல்லுங்க மேடம், 35 மார்க் வாங்கினா போதும், அவ்வளவும் படிக்க முடியாது, கொஞ்சம் முக்கியமானது சொல்லுங்க. உடனே நாங்க நினைக்கிறோம், நீ கவர் டு கவர் படின்னு இப்ப சொன்னோன்னு வைங்க, உன் படிப்பே வேண்டான்னு போயிருவாங்க. பழைய காலம் மாதிரி இல்ல. அதனால இப்ப நாங்க கொஞ்சம் 10 கேள்வியில ஒரு 5 படி, அதுல ஒரு 3 வரும், அதையாவது படிச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரிதான் இப்ப நான் விளக்கு வைக்கிறதுக்கு உரிய நேரம் எதுங்கிற உண்மையை உங்கள்ட்ட சொல்லிட்டேன்னா
நீங்க இது நம்மளால முடியாதுன்னு முடிவு பண்ணிடுவீங்க. அப்ப முடியாததை சொல்ல வேண்டாம்ல, கொஞ்சம் முடிஞ்சதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா விளக்கு வைக்கிறதுக்கு உண்டான கடைசி நேரம் வீட்டுல என்ன நேரம் சொல்லியிருக்காங்க? உதயத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால விளக்கு வைக்கிறதுக்கு உண்டான கடைசி நேரம். அப்ப 6 மணி உதயமா இருந்தா 5:55 மணி. அதுக்கு பின்னாடி நம்ம விளக்கேத்தி வைக்கிறது நம்ம விருப்பத்துக்காக ஏத்தி வச்சுக்க வேண்டியதுதான். அதனால உண்டாகக்கூடிய பலாபலனை நாம பெற முடியாது. நம்ம வீட்டு வாசலை தாண்டி நமக்கு அருள் பாலிக்க வேண்டிய எல்லா தெய்வங்களும் போன பின்னால நாம விளக்கேத்தி வச்சு சாதிக்க போறது ஒன்னும் கிடையாது. 5:55 மணி விளக்கேத்துறதுக்கு உண்டான கடைசி நேரம். உதயத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாயங்காலம் அஸ்தமனத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பின்வாசல் இருந்தா அதை லேசா சாத்தி ஒரு தண்ணீராவது தலைவாசல்ல தெளிச்சு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமியை வரவேற்பதற்காக நாம 5:55 மணி அஸ்தமனத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி வைத்தால் அந்த வீடு வெளிச்சமா இருக்கும், அந்த வீடு விளங்கி இருக்கும், அந்த வீட்டுல செல்வம் நிச்சயமா நாள்தோறும் பெருகிக் கொண்டே இருக்கும். நாம அந்த நேரத்துல விளக்கேற்றினால் வருகை என்று தெய்வங்களை வரவழைப்பதற்கு சமமானது. மானா போட்டு நம்ம வீட்டுல லட்சுமி வந்து உட்கார்ந்துருப்பா. அந்த நேரத்துல விளக்கேற்றணுமானா அந்த நேரத்தை தவற விட்டுட்டு நம்ம விருப்பம் போல ஒரு நாள் 6:30 மணிக்கு, ஒரு நாள் 7 மணிக்கு, இந்த பூஜா கைங்கரியங்களுக்கு மட்டும் கால நேரத்துல மாற்றமே கிடையாது. இப்ப கோவில் இருக்கு, நட திறக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கா இல்லையா? உஷயகால பூஜைக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல, சாயரட்சைக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல, உச்சி காலத்துக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல. உச்சி காலத்தை 4 மணிக்கு கொண்டு போக முடியுமா? இல்ல சாயரட்சைய கால பூஜையை கொண்டு நடக்காது. கால சந்தி அந்தந்த நேரப்படி நடக்கணும்னு சட்டம் இருக்கு. நம்ம வீட்லயுமே நாம விளக்கேற்றுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, பூஜை புனஸ்காரத்திற்கு என்று அந்தி சந்தி சிறப்பான நேரங்கள் இருக்கு. அந்த முக்கியமான நேரத்தை நாம தவற விடவே கூடாது. கண்டிப்பாக வீட்டுல விளக்கேற்றி தெய்வத்தை நாம வணங்கணும். அந்த சுடர் தீபத்திலே இறைவனும் அம்பாளுமாக ஆவாகனமாகி எழுந்தருள் இருந்து நமக்கு வேண்டிய நித்தியானத்தை தினசரி படியளக்கிறார்கள் என்ற ஐதீகம். நீங்க ஒரு விஷயம் சொல்லுகிறேன், நீங்க சோதனை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டுல சாதாரணமா ஏத்துற விளக்கு நல்லா தொலங்கி தக தகன்னு தங்கம் மாதிரி, பாக்குறதுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி தங்கம் மாதிரி, சந்தன பொட்டு வச்சு குங்கும பொட்டு வச்சு குளம் மாதிரி எண்ணெய் விட்டு அருமையா அந்த விளக்கு இருந்தா நீங்க அதை பார்த்துட்டு போங்க. என்ன சகுன தடை இருந்தாலும் அது ஒண்ணும் அவங்கள பண்ணாது. அந்த விளக்கை நீங்க தரிசிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க, காரியம் எல்லாம் சுபகாரியமா இருக்கும், எளிமையா நடக்கும், ஒரு தடையும் வராது, காரிய தடையே உண்டாகாது. நம்ம வீட்டு விளக்கு துலக்கப்படாமல் தூய்மை இல்லாம எண்ணெய் பிசுக்கு பிடிச்சு போய் 4-5 நாளா அப்படியே கடந்து அதுக்கு மேல மேல எண்ணெயை விட்டு பார்க்கறதுக்கே சரியில்லாம தூசி அடைந்து போய் இருந்தால் போற இடமெல்லாம் காரிய தடையாயிருக்கு, போற இடத்துல எல்லாம் தடங்களும் முடங்கலுமா இருக்கும். நம்ம வீட்டு விளக்கு தூய்மையா துலங்கி இருந்தா நாம விளக்கமா இருப்போம், அது துலங்கி இல்லைன்னா நாம துலக்கமா இருக்க மாட்டோம். இது ஒரு சிம்பிள் பிலாசபி. இது நடைமுறை வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது அவ்வளவு அழகா நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள் பாருங்கள். வாஸ்துவுக்கு கூட ஒரு வீட்டுல வாஸ்து சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிட்டா அருமையா பெரிய கிழக்க பார்த்து விளக்கேத்தி வைக்கிறோம். பொதுவா வீட்டுல இந்த கிழக்க பார்த்து ஏத்தி வைக்கிற நம்ம வீட்டு விளக்கு, பெரிய விளக்கை எந்த காரணம் கொண்டும் மாற்றவோ அசைக்கவோ அந்த திசையை வேறு பக்கம் திருப்பி வைக்கவோ செய்யவே கூடாது. அது அப்படியே நாம எப்படி வச்சு வழிபாடு செய்யறோமோ அந்த திசையை பார்த்து, சில வீடுகள்ல வடக்க பார்த்து இருக்கும், சில வீடுகள்ல முக்கியமா கிழக்க பார்த்து இருக்கு, அதை அப்படியே தான் வச்சிருக்கணும், அதை மாத்தி ஒன்னும் பண்ணக்கூடாது. நம்ம இஷ்டம் போல திசை மாற்றி வைக்க கூடாது. உடைய பெரியவர்கள் எப்படி வச்சிருந்தாங்களோ அது மாதிரி வைக்கணும். இப்ப நாகரிகமாக நகரங்கள்ல என்ன நடக்குது, ஒரு வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றோம், உடனே பெரிய விளக்கா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. பிறந்த வீட்டுல இருந்து பெரிய விளக்கா வாங்கி கொடுப்பாங்க, நண்பர்கள் விளக்க வாங்கி கொடுப்பாங்க. இந்த வீட்டுக்கு வந்தவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த ஷோகேஸ் கண்ணாடி எல்லாம் நல்லா துடைக்கிறது, வாசலையெல்லாம் நல்லா பளபளன்னு வச்சிருப்பாங்க. புது வீடு கட்டினதுல எல்லாத்தையும் புதுசா தொடச்சு அழகா வச்சுக்கிடும். இந்த விளக்கு கொடுத்தாங்களா இல்லையா, அதை மட்டும் நல்லா ஒரு பாலித்தீன் பேப்பர்ல சுத்தி அதுக்கு மேல ஒரு பெரிய நியூஸ் பேப்பரை போட்டு கட்டி அதை தூக்கி மேல போட்டுருக்கு, பரன் மேல கிடக்கும். அது இதுக்காக கொடுத்தாங்க இவ்வளவு பெரிய விளக்க. விளக்க வீட்டுல கட்டி சுத்தி எடுத்து தேய்க்கிறதுக்கு சோம்பலா இருக்குன்னு பரன் மேல போட்டு வச்சிருந்தோமானா நம்ம வீட்டு மகாலட்சுமி எப்படி கீழே நம்மோட எழுந்துருளி வந்து நமக்கு அருள் பாலிப்பா. நீங்க தான் வேண்டாம்னு கட்டி எடுத்து சுத்தி மேல போட்டீங்களே,
அது வீட்டுல இருக்கக்கூடிய பெரிய விளக்கை விலைக்கு ஏத்துறதுக்கு ஒன்னும் சோம்பலே படப்படாது. கட்டாயமா அந்த விளக்க விலைக்கு அழகா சந்தன போட்டு குங்குமம் போட்டு வச்சு அந்த விளக்கு இருக்கிற திசை நோக்கி அது இருக்கணும். அசைக்கவோ மாத்தவோ திருப்பவோ எதுவும் செய்யக்கூடாது. அதுலயும் முக்கியமாக இந்த வாஸ்து பிரச்சனை வீட்டுல இருக்குன்னு முடிவு செஞ்சிட்டீங்கன்னா, இந்த வீட்டுல ஏதோ சிக்கல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆயிரக்கணக்கான ரூபாய் பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நிறைய விளம்பரதாரர்கள் டிவியில காட்டுறாங்க, இத வாங்கி இன்ன இடத்துல வைங்க, வாஸ்து கோளாறு இருந்தா இப்படி ஆயிரும், இது சைனீஸ் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான் இது திபெத்துல இருந்து வந்த வாஸ்து சாஸ்திரம், இன்ன பொருளை வீட்டுல வச்சுட்டீங்கன்னா வாஸ்து பிரச்சனை. இது நம்ம பெரியவர்கள் 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல எழுதி வைக்கிறாங்க பாருங்க. தம்படி காசு செலவு இல்லாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து புருஷன் மகிழ்ச்சியா இருந்து அருள் பாலிப்பதற்கு தம்படி காசு செலவு இல்லாம எழுதி வச்சிருக்காங்க. இந்த பெரிய விளக்கு வீட்டுல இருக்கக்கூடிய விளக்கு அப்படியே இருக்கணும். அதை எப்பவுமே ஏத்துற மாதிரி தொலைக்க அழகா ஏத்தணும். இந்த வாஸ்துவால ஏதாவது பிரச்சனை என்று மனம் நினைத்தால் ஒரு சின்ன விளக்கு, அது ஒரு காமாட்சி விளக்கா இருக்கலாம், இல்ல அது ஒரு பிள்ளையார் விளக்கா இருக்கலாம், இல்ல ஒரு லட்சுமி விளக்கா இருக்கலாம். அதுவும் இல்லைன்னா நம்ம கார்த்திகை மாசத்துல ஏத்தக்கூடிய ஒரு மண்ணுல செஞ்ச ஒரு சிட்டி விளக்கா கூட இருக்கலாம். ஆனால் இதில் முக்கியமானது என்ன என்றால் அந்த விளக்குக்கு ஒரு முகம்தான் இருக்க வேண்டும். அந்த சின்ன விளக்குக்கு ஒரு முகம்தான் இருக்கணும். இப்ப காமாட்சி விளக்கு எடுத்தீங்கன்னா ஒரு முகம்தான் இருக்கும், அது மாதிரி ஒரு முகம் இருக்கணும். அந்த மாதிரி விளக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த மண் சிட்டியிலேயாவது அகல் நாம ஏத்துற அகல், சில நேரம் அகல்ல ஒரு முகம் இருக்காது, இப்படி வட்டமா இருக்கும் அகல். அப்படிப்பட்ட அகல்ல எடுக்கக்கூடாது. ஒரு முகம் இருக்கிற அகல் அதை தேர்ந்தெடுத்து அதுல நல்லெண்ணெய் விட்டு 2 பஞ்சு திரிய ஒன்னா சேர்த்து ஒரு திரியாக்கி அதுல போட்டு அந்த சின்ன விளக்கை நம்முடைய வீட்டு பெரிய விளக்கு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 1/2 அடி தூரத்துல இல்ல ஒரு 1/4 அடி 1 ஜான் தூரத்துல இந்த விளக்கினுடைய சுடர் தீபமானது மேற்கு திசையை பார்த்து இருக்கும்படியா வைக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற முக்கியமான விளக்கு கிழக்கு திசையை பார்த்து இருக்கும். இந்த சின்ன தீபத்தை வாஸ்துவுக்காக நாம் வைக்கிற சிறிய தீபம் அதனுடைய சுடர் மேற்கு திசையை பார்த்து இருக்கணும். 8ஆம் நூற்றாண்டுல நம்ம நாட்டில் எழுதுறாங்க என்ன, மேற்கு திசையை நோக்கி சுடர் தீபம் இருக்கிற வீட்டில் வாஸ்து புருஷன் மகிழ்ச்சியாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நேத்து தான் சனி பகவான் பயிற்சி ஆயிருக்கார். நேற்றுக்கு தான் பயிற்சி ஆயிருக்கிறார் சனி பகவான். நிறைய பேருக்கு அஷ்டமத்துல வந்திருப்பாரு, சில பேருக்கு வரக்கூடாத இடத்துல இருந்து சரியாழ்ற ஆரம்பமாயிருக்கும், சில பேருக்கு 7:30 ஏற்கனவே 2:30 முடிஞ்சு அடுத்த 2:30க்குள்ள கால் வச்சிருப்பாங்க. இப்படி எத்தனையோ விதமா இருக்கிறார்களே. சில பேருக்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கும், சில பேருக்கு அஷ்டமது சனியா இருக்கலாம், சில பேருக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்கலாம். இந்த மாதிரி சனி பகவானாலான பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் வீட்டுக்குள்ள சனி திசை இருந்தாலோ இல்ல 7:30யோ அஷ்டமது சனியோ அர்த்தாஷ்டம சனியோ இருந்தாலோ இந்த மேற்கு திசையை பார்த்து இருக்கிற சிறிய சுடர் தீபம் இருக்கிறதே சனி பீடைக்கு பெரிய பரிகாரம், மிகப்பெரிய பரிகாரம். சனி பகவானால் ஏற்படுகிற பீடைகளின் கெடுபலன்கள் குறைய, பங்காளிகள் சண்டை இல்லாமல் சுபிட்சமாக ஒன்றுபட, கடன் தொல்லை இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிகாரத்தை ஒரு சின்ன தீபத்துல வைத்து காட்டினார்கள் பாருங்கள். ஆனால் இந்த பெரிய விளக்கை எப்ப ஏத்தணுமோ அந்த 5:55 மணிக்கு அந்த விளக்கை ஏத்தணும். செய்து வருவதாக இருந்தால் 40 நாளைக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வீட்டில் சந்திக்க முடியும். அது மாதிரிதான் எழுதினார்கள். வடக்க பார்த்து இது போல வேறொரு சிறிய தீபம் நாம பெரிய விளக்குல இருந்து ஒரு 1/2 அடி தள்ளி வடதிசையை பார்த்து இருக்கிற மாதிரி ஒரு தீபம் இருந்தா, வடதிசையை பார்த்து சுடர் தீபம் இருக்கிற வீட்டில் நடக்காத சுபகாரியமும் நடக்கும். எவ்வளவு கல்யாணம் தடைப்பட்டு கொண்டிருந்தாலும், பொருளாதாரத்தில் தடைப்பட்டாலும் சரிதான், ஜாதக ரீதியான குற்றங்களால தடைப்பட்டாலும் சரிதான், நட்சத்திர ரீதியாக கல்யாணம் தடைப்பட்டாலும் சரிதான், வடதிசையை பார்த்து சுடர் தீபம் இருக்கிற வீட்டில் சுபகாரிய தடை விலகும். இன்னும் நிறைய பேருக்கு பாருங்கள், நல்லா உத்தியோகம் பார்ப்பாங்க, விழுந்து விழுந்து உண்மையா உழைப்பாங்க, நல்ல பேர் கிடைக்காது, நல்ல பேர் கிடைக்காது. நல்லா தான் ஒழுங்கா தான் உழைச்சுக்கிட்டு இருப்பான், இருக்கிற ஊர்ல இருந்து தண்ணி இல்லாத ஊருக்கு தூக்கி போட்டுருவாங்க. உத்தியோகத்துல ஏதாவது சிக்கல் தடையை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். உத்தியோக தடை விலகுவதற்கு, கல்வி தடை விலகுவதற்கு, சுபகாரிய தடை நீங்குவதற்கு
வடதிசையை பார்த்து இருக்கிற சுடர் தீபம் பெரிய பரிகாரம் என்று எழுதி வைத்தார். ஒரு செலவும் இல்லாம நம்ம கையிலேயே கொடுத்துட்டாங்க. இது நீங்களே எளிமையா செஞ்சு, ஆனா ஒழுங்கா செய்யணுங்கிறது முக்கியமானது. நீங்களே எளிமையா செஞ்சு பார்த்து இந்த பலனை நீங்களே அனுபவிக்கலாம். அவ்வளவு அழகா சொல்லி வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஆயிரக்கணக்கா செலவு பண்ணி பரிகாரம் தேடுறதுக்கு சௌகரியம் இருக்கிறவங்க 1000 இல்ல செலவழிக்கலாம், தவறு கிடையாது, போய் செலவு பண்ணலாம். ஆனால் அதுக்கு சௌகரியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரியான எளிமையான வழியை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ரெண்டோட பலனும் ஒரே பலன் தான், இரண்டினுடைய பலனும் ஒண்ணுதான். நிறைய பணம் இருக்கிறவன் 50 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பாக்ஸ்ல உட்காந்து பாப்பான், கொஞ்சமா பணம் இருக்கிறவன் 10 ரூபாய் டிக்கெட் எடுத்து சேர்ல உட்காந்து பாப்பா. ரெண்டு பேருக்கும் ஒரே படம் தான் தெரியும். அவருக்கு வேற கொஞ்சம் ஈஸ்ட்மன் கலர்லாம் சேர்த்து ஒன்றும் தெரியாது. ஒரே படம் தான் ரெண்டு பேருக்கும் தெரியுது. அது மாதிரி தான் பொருள் செலவு செய்து பரிகாரம் தேடக்கூடிய செல்வந்தர்கள் ஒரு பக்கம், செலவே செய்யாம சாமானியர்களா இருக்கிறவர்கள் இப்படி எளிமையாக செய்தாலும் ஒரே பலனை பெறக்கூடிய வாய்ப்பை எத்தனையோ காலத்துக்கு முன்னால நம்முடைய பெரியவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், இவ்வளவு ஒன்னா சேர்ந்து கிடைக்கக்கூடிய பலனை வள்ளி சமேத முருகப்பெருமானை வணங்கினால் பெறலாம். இவ்வளவு விஷயம் இதுக்குள்ளே இருக்கு. வள்ளி சமேதனா இருக்கிற முருகன் உங்கள் கண்களுக்கு காட்சி தருவதாக இருந்தால் அவன் இத்தனை சிரமங்களையும் நீக்குகிறவன், வாஸ்துவினால் ஏற்படக்கூடிய கோளாறுகளை எல்லாம் போக்குகிறவன், பொருளாதார தடை சிக்கலை எல்லாம் விளக்குகிறவன், ரத்த சம்பந்தமான நோய், பிளட் பிரஷர் இதையெல்லாம் தீர்க்கிறவன், அறுவை சிகிச்சை, ரணம், கடனால் ஏற்படுகிற சிக்கல்கள் இத்தனையும் விளக்குகிறவன், அத்தனை சுபிட்சத்தையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் அந்த முருகன். அதனால்தான் சொன்னாங்க செவ்வாய்க்கு அதிபதியா இருக்கிறவன் முருகன். தசை வர ஆரம்பிச்ச உடனே ஜோசியர் சொல்லிடுவாரு, உங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரே, செவ்வாய் சரியில்லாம இருக்காரு, உங்களுக்கு வந்தாருன்னா கஷ்டப்படுத்திடுவாரு அப்படின்னு அப்படியே சொல்வார். நீங்க இன்னொரு 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய கட்டாயம் வருதும்பார். உடனே அந்த ஜாதகத்தை கொண்டு போனவன் சொல்லுவான், இது ஏற்கனவே டாக்டர் சொல்லிவிட்டாரு, ஒரு 6 மாசத்துல கட்டாயம் ஆபரேஷன் பண்ணிட வேண்டியதுதான் சொல்லியிருக்காரு, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்களே அப்படின்பா. அவருக்கு தான் பார்த்த உடனே தெரிஞ்சு போமே. செவ்வாய் திசைக்காரங்களே ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிப்பீங்க, அதுக்கு முன்னால் இருந்த மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க, தொட்டதுக்கும் கோபம் வரும். செவ்வாய் திசைக்காரங்களே ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிப்பீங்க, அதுக்கு முன்னால இருந்த மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க, தொட்டதுக்கும் கோபம் வரும், மூக்குக்கு மேல கோபம் வரும். இந்த கோபத்தினால சாதாரணமா சொல்ற வார்த்தை கூட வேகமா வரும், அது ஒரு மனுஷரை போய் தாக்கும், அது ஒரு பிரச்சனையா வரும், சண்டையா வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்கும், கைகலப்பு வரும். செவ்வாயினால இத்தனை பிரச்சனைகள் இருக்கு வாழ்க்கையில. மனிதன் அனுபவிக்க முடியாத கஷ்டங்கள்ல 2 பெரிய கஷ்டம். அதுல ஒண்ணு என்னன்னா ரணம், இன்னொன்னு ருணம். ரெண்டையும் மனுஷனால அனுபவிக்க முடியாது. தீராத நோய் மனுஷனுக்கு வரும்போது பாருங்க, அப்பதான் என்ன நினைப்பான் தெரியுமா, சௌக்கியமா இருக்கிறதே வாழ்க்கையில பெரிய புண்ணியம்னு நினைப்பான். பகவானே வேற ஒண்ணும் கொடுக்க வேணாம், உடம்பாவது சௌக்கியமா வச்சிருக்கிறானா இல்லையா, கோடி பணம் கொடுத்தாலும் எழுந்த சௌக்கியத்தை திருப்ப பெற முடியாது. அப்ப மனுஷனுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியது முதல்ல என்ன, அவன் உடம்பு நலமா இருக்கணும், அதான் முதல்ல. அதனால்தான் நம்ம நாட்டுல எழுதுனா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னா. பாரத கதையில யட்ச பிரச்சனத்துல தர்மரை பார்த்து யம தர்மன் கேட்ட, தர்மபுத்திரா லாபம் என்பது என்னன்னார். தர்மர் சொன்னார், 10,000 ரூபாய் முதல் போட்டு 15,000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ண 5,000 லாபம்னு தர்மர் சொல்ல. தர்மர் சொன்னார் லாபம் என்பது என்ன, தர்மபுத்திரர் சொன்னார் நோயற்ற வாழ்வே லாபம். ஒரு மனுஷன் அடைய வேண்டிய பெரிய லாபம் என்ன, முதல்ல நோயற்ற வாழ்வு. அவன் தீர்காயுஷா இருக்கணுமா இல்லையா பூமியில. நல்லதான ஒரு ஜாதகம் எழுத ஆரம்பிக்கும் போதே தொடங்குறான், இந்த ஜாதகம் தீர்காயுஷா இருந்துன்னு தொடங்குது. அப்ப தீர்காயுஷா இருக்கிறதுக்கு தேக சௌக்கியத்தோட இருக்கணும். நோய் வந்தால் அது பெரிய கேடு. அப்போ இந்த ரணம் மனுஷனால தாங்க முடியாது. நோய் வந்தால் தூக்கம் வராது. நோய் வந்துட்டுனாலே என்ன நினைப்பான், நம்ம சுத்தி இருக்கிறவன் எல்லாம் சௌரியமா இருக்கான், நாம மட்டும்தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு நினைப்பான். வீட்டுல இருக்கிற யாரும் நம்ம பத்தி கவலைப்படுறது இல்லை, கவனிக்கிறது இல்லைன்னு நினைப்பான். இதனால எல்லா மன உளைச்சலும் வரும், தாங்க முடியாது. 2வது தாங்க முடியாதது என்னன்னா ருணம், தீராத கடன் மனுஷனால தாங்க முடியாது. அவனுக்கு ஒரு நிமிஷம் நிம்மதியா தூங்க முடியாது, ஒரு வாய் சோறு நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அதையும் மீறி சாப்பிட்டான்னு வைங்க, அது உடம்போடையும் சேராது.
இந்த ரெண்டும் மனுஷனால தீர்க்க முடியாத பெரிய தாங்க முடியாத நோய்கள். ஒன்று ரணம், இன்னொன்னு ருணம். இந்த ஏன் சொல்றேன்னா, இந்த ரெண்டையும் போக்குறதுக்கு ஒரு வைத்தியர் தான் இருக்கார். இந்த ரெண்டுக்கும் மருந்து கொடுக்கிற ஒரு வைத்தியர் இருக்கார். அவர் தான் தண்டாயுதபாணி. அவர் தான் இதுக்கு மருந்து கொடுக்கிறவர். ரணத்துக்கும் ருணத்துக்கும் அதை போக்குவதற்கு அதிபதியாக இருக்கிறவன் முருகன். ஏனென்றால் இது செவ்வாய் என்கிற கிரகம் செய்யக்கூடியதாக இருக்கிற கெடுபலன் ரணமும் ருணமும். இந்த ரெண்டையும் போக்கக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்கிறவன் முருகப்பெருமான். அதனால்தான் பாருங்கள், நரம்பு சம்பந்தமான நோய் வராம, ரத்த சம்பந்தமான நோய் வராமல் நம்மை காப்பாற்றுகிறவன் முருகன். நம்முடைய தேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தத்துக்கு அதிபதியா இருக்கிறவன், நம்முடைய நரம்பு மண்டலத்துக்கு அதிபதியா இருக்கிறவன் முருகன். நீங்க மருத்துவ சாஸ்திரத்தை கேட்டீங்கன்னா தெரியும், ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுவது எது, ஒரு மனுஷனோட ஆயுசை எது நிர்ணயம் பண்ணுது? நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். அதுதான் அவன் ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடியது. அந்த நரம்பு மண்டலத்தை ஸ்திரமாக வைக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் முருகனுடைய பேரருளால கிடைக்கும். செவ்வாய் தசை வந்துட்டுனாலே இவனுக்கு கோபம் வர ஆரம்பிக்கும், சத்தம் போட ஆரம்பிப்பான், சண்டை போடுவான், கட்டாயமா பிளட் பிரஷர் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பா பிளட் பிரஷர் வரும். ஒருத்தர் எனக்கு பிரஷர் இருக்குன்னாரு, டாக்டர் சொன்னார் ரொம்ப கோபம் வருமோன்னார். கொஞ்சம் கோவப்படுவேன்னார். கொஞ்சம் கூட படப்படாது. கட்டாயம் முதல்ல மருந்து சாப்பிடுறதுக்கு முன்னால அதை குறைங்க, நிதானமாகிறதுக்கு வழியை பாருங்க. பிரஷரையும் வச்சுக்கிட்டு கோபமும் பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியா வராது. எவ்வளவு ட்ரக் எடுத்தாலும் இறங்காது. இந்த ரெண்டுக்கும் அதிபதியா இருக்கிறவன் முருகன். ரணம் ருணம் ரெண்டுக்கும் அதிபதியா இருக்கிறவன், நம்முடைய நரம்பு மண்டலத்தை காப்பாற்றுகிறவன். நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் சுத்தமானதாக சமச்சீரான அழுத்தத்தோடு ஓடுவதற்கு அதிபதியாகவும் காவலாகவும் இருக்கிறவன் முருகன். அப்ப அந்த வழிபாட்டுல எவ்வளவு சக்தி இருக்கிறது பாருங்கள். அந்த முருகனை வணங்கினால்தான் தேக சௌக்கியத்தோட செல்வ சுகபோகத்தோட இருக்கலாம். இந்த ரெண்டையும் தரக்கூடியவன் செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவனாக இருக்கிற முருகன். அந்த முருகனுடைய தயவு இருந்தா தான் ஆட்சி பீடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஏன்னா ஆட்சி செலுத்துகிற கிரகம் செவ்வாய் ஆட்சியா இருந்தா தான் ஒருவன் பதவி அடைய முடியும் என்று ஜோதிட சாஸ்திரம். ஒருத்தன் பதவி அடையணுமானா செவ்வாய் ஆட்சியா இருக்கணும், உச்சமா இருக்கணும். அப்பதான் அவன் பதவியில போய் உட்கார முடியும். அதுபோல செவ்வாய் உச்சமா ஆட்சியில இருந்தா தான் அவன் மனோதைரியம் உள்ளவனா இருப்பான். எவ்வளவு பெரிய பதவியை தூக்கி கையில கொடுத்தாலும் மனோவலிமை இல்லாம இருந்தான்னா எதுக்கு உதவுவான்? அந்த மனோதைரியத்தை மனோவலிமையை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய். உயர்ந்த பதவிகளை ராஜரீகத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய். அவனால் வரக்கூடிய கெடுபலனா இருக்கக்கூடிய இந்த ரணத்தையும் ருணத்தையும் போக்கக்கூடியவனாக இருக்கிறவன் முருகன். அதான் அழகா சொல்லுவாங்க, பூமிகாரகனாக இருக்கிறவன் அல்லவா செவ்வாய். ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, உனக்கு கொஞ்சம் கூட ஒரு அடி நிலம் கூட உனக்கு மூதாதையர்களுடைய சொத்து கிடைக்காதேன்னு ஜோதிடர்கள் சொல்றாங்களா இல்லையா? ஒரு அடி நிலம் கூட உனக்கு கிடைச்சிருக்காதேம்பாங்க. இவருக்கு எப்படி தெரியுது இதெல்லாம்? கண்ணாடியில பார்த்த மாதிரி சொல்றாரேம்பா. போய் பார்த்துருவேன், கண்டுபிடிச்சிடலாம் செவ்வாய் என்ன நிலையில இருக்கிறாரோ அதை வச்சு அவனுக்கு சொத்து இருக்குமா இருக்காதா, அவனுக்கு மூதாதையர்களுடைய சொத்துல ஒரு சின்ன பகுதியாவது கிடைக்குமா கிடைக்காதா, உடனே கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். இதையெல்லாம் ஆட்சி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறவன் முருகன். அதிலையும் வள்ளி சமேதனாக இருக்கக்கூடிய முருகன் இவ்வளவு சிறப்பு அம்சங்களை தரக்கூடிய இந்த ரகசியத்தெல்லாம் உள்ளடக்கித்தான் ஸ்காந்தத்துல சொன்னாங்க. வள்ளியோட முருகன் ஏகாந்தமா அதிலையும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய முருகனா இருந்தான்னா அவனை சென்று வணங்கினால் அடுத்த நிமிஷம், நாளை அல்ல, நாளை மறுநாள் அல்ல, ஒரு வாரம் கழிச்சு இல்ல, வித்தின் a fraction of a second அந்த ஸ்தலத்துக்கு போறதுக்கும் ஒரு கொடுப்பினை இருக்கணுமே நமக்கு. அந்த இடத்துல போய் நாம் நின்றால் அதுவே நமக்கு பெரிய சுபிட்சத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய முதல் நாளாக இருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு அம்சம் பொருந்தியது. வேதாந்த திருச்செந்தூருக்கு போனாலும் செய்யுங்கள். வள்ளி குகைன்னு ஒரு இடம் இருக்கு திருச்செந்தூர்ல. உள்ளவே எல்லாம் வேடிக்கை பார்க்கத்தான் போவாங்க, ஒருத்தரும் கும்பிட போக மாட்டாங்க. இந்த முக்கியமான இடங்களை எல்லாமே நாம வேடிக்கை ஸ்தலமா தான் வச்சுக்கிடுவோம். தஞ்சாவூருக்கு போங்க, பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு எவ்வளோ பெரிய லிங்க வடிவத்தில் இருக்காரு சுவாமி. கும்பிடுறவன் 100 பேர் உள்ள போனா கூட ஒருத்தன் கூட கும்பிட மாட்டான். 99 பேர் வேடிக்கை தான் பார்க்க போவான். நந்தி எவ்வளவு பெருசா இருக்காரு, இவங்கிட்டே கேட்டாங்க ஒரு பெருசா இருக்காரா சின்னதா இருக்கிறாரான்னு. அது சிவலிங்கத்தையே வேடிக்கை தான் பார்க்க போவான். பிரகதீஸ்வரர் எவ்வளவு பெருசா இருக்கு. ஒரு நிமிஷமாவது பிரகதீஸ்வரா பெருவுடையாரே என்னை காப்பாத்துன்னு சொல்ல மாட்டான். இந்த கோவில் சாசனத்திலே அதான் எழுதினாங்க. ஒரு வழிபாட்டு தலமா இருக்கிற பெரிய கோவில் வழிபாட்டு ஸ்தலமாக இருப்பதற்கு பதிலாக ஒரு கண்காட்சி ஸ்தலமா ஆகி போனதுனாலதான் அந்த கோவில்ல எதிர்பாராத அசம்பாவிதங்கள் சிற்சில சமயங்கள்ல ஏற்படுறதுக்கு காரணம் சுவாமி அவ்வளவு உக்கிரமா இருக்காரு பழைய காலத்துல. அதனாலதான் அந்த உக்கிரத்தை குறைக்கிறதுக்காக
நாயக்க மன்னர்கள் அரசாட்சி பண்ண காலத்துல அம்பாளை கொண்டாந்து வச்சாங்க. அந்த பெரிய நாயகிக்கு ஒரு சன்னதி முன்னால, அம்பாளுக்கு சன்னதியே கிடையாது. கோயில் கட்டும்போது பெரிய நாயகி அம்பாளுக்கு சன்னதி வச்சாலாவது சுவாமியினுடைய கொஞ்சம் அந்த உக்கிரம் குறையும் என்று வைத்தார்கள். ஒரு வழிபாட்டு ஸ்தலமா இருக்கக்கூடிய பகுதிகள் காட்சி பொருளாக மாறினால் உள்ள இருக்கிற தெய்வங்கள் கோபிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மாதிரி திருச்செந்தூர்லயும் பாருங்கள், வள்ளி சமேதராக உள்ள இருக்கிறார் முருகன். அந்த வள்ளி குகையும் சுக்கர தேசக்காரங்க போய் வணங்க வேண்டிய இடம். அதெல்லாம் உள்ள போய் இங்கதான் வள்ளி ஒளிஞ்சான்னு போய் காட்சி பொருள் மாதிரி பார்த்துட்டு வணங்க மாட்டாங்க, போயிடுவாங்க. அழகா எழுதி வைத்தார்கள். இது மாதிரி பூலோகத்துல உன்னதமான ஸ்தலங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய அதிசயம் என்ன என்றால், வான்வாழுகிற தேவாதி தேவர்களுக்கு கிடைக்காத பெரும் பாக்கியம் பூமியில் இருக்கிற நமக்கு கிடைச்சது. தேவாதி தேவர்கள் தெய்வத்தை வணங்கணுமானா கூட எங்க வரணும் பாருங்கள், பூமியில் இருக்கிற கோயிலைத்தான் தேடி வரணும். அதனால்தான் பூலோகத்தில் இருக்கிற கோயில்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த கோயிலா இது சுக்கிரன் பூஜித்த ஸ்தலம், ஆடுதுறையா சூரிய பகவான் வணங்கின ஸ்தலம், வைத்தீஸ்வரன் கோயிலா செவ்வாய் போய் சிவபெருமானை வணங்கின ஸ்தலம், திருவன்காடா புத பகவான் போய் சுவேதாரணேஸ்வர பெருமானை வணங்கிய இடம், திருச்செந்தூரா குரு பகவான் தரிசனம் வந்து தவம் செய்து முருகனுடைய பேரருளை பெற்ற ஸ்தலம், சுக்கிரன் போய் வணங்கி வழிபாடு செய்து சிவனோட ஐக்கியமான ஸ்தலம் கஞ்சனூர், சனி பகவான் போய் சிவனை வணங்கின ஸ்தலம் திருநள்ளாறு, ராகு பகவான் போய் சிவனை தரிசித்த ஸ்தலம் திருநாகேஸ்வரம், கேது போய் தபசு பண்ணி தோஷம் தீர்ந்த ஸ்தலம் திருக்காலத்தி. அப்போ வான் வாழ்கிற தேவர்கள் கூட தெய்வத்தை வணங்க பூமிக்கு தான் வரணும். இன்னைக்கும் நடக்க அந்த விசேஷம். நாகர்கோவில்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல சுசீந்திரம் ஒரு கோவில் இருக்கிறது. கன்னியாகுமரிக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னால சிவன் பிரம்மன் விஷ்ணு 3 பேரும் ஒரே மூர்த்தியா இருந்து அருள் பாலிக்கிற ஸ்தலம். நீங்க கொடுமுடிக்கு போய் தரிசனம் பண்ண போனீங்கன்னா 3 பேருக்கும் தனித்தனி சன்னதியா இருக்கு. அங்க போனால் சுசீந்திரத்துல 3 பேரும் ஒருவரா இருந்து அருள் பாலிக்கிற ஸ்தலம். அந்த மூர்த்திக்கு தானு மால் அயமூர்த்தி என்று பெயர். தானு என்றால் சிவன், மால் திருமால், அயன் பிரம்மன். இந்த 3 பேரும் ஒரே மூர்த்தியா இருந்து அருள் பாலிக்கக்கூடிய உத்தமமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல இன்னைக்கும் பழக்கம் இருக்கு. ராத்திரி நேரத்துல அர்ச்சகர் போய் பூசை பண்ணிட்டு அத்தஜாம பூசை முடிஞ்சு நடைய சாத்திட்டு போயிடுவார். அந்த கோயில்ல நடை சாத்திட்டு போயிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கற்பூர ஆரத்தி காட்டக்கூடிய தட்டு, அந்த கோயில்ல இருக்கிற பஞ்சபாத்திரம், திருவாராதன தட்டை, அது எல்லாம் கோவில்ல இருக்கிற சாமான்கள், மணி, பூஜை மணி எல்லாத்தையும் வச்சுட்டு அத்தஜாம பூசை முடிஞ்சு நடை சாத்திட்டு அவர் போயிடுவார். காலையில வந்து பார்த்தா இந்த நிர்மால்யங்களை களையறதுக்கு காலையில வந்து பார்த்தாங்கன்னா அந்த இரவு லிங்கத்துக்கு சாத்தி இருந்த பூ சிகப்பு பூவா இருந்தா காலையில வெள்ளையா இருக்கும். காலையில அந்த பூ வெள்ளையா இருக்கும். மணி வச்ச இடத்துல இருக்காது, பஞ்சபாத்திரம் வச்ச இடத்துல இருக்காது. இது வலது பக்கம் வச்சா இடது பக்கம் போயிருக்கும், இடது பக்கம் வச்சா வலது பக்கத்துல இருக்கும். அது மட்டும் இல்ல, இரவு நேரத்தில் உள்ள என்ன தூப மனம் கமழ்ந்ததோ அந்த வாசம் உள்ள இருக்காது, வேற வாசனை அடிக்கும் காலையில. இன்னைக்கும் இருக்கு அந்த கோவில்ல. எப்படி வைத்தார்கள் என்றால், இரவு நேரத்தில் தன் தோஷத்தை நிவர்த்தி செய்ததற்காக நன்றி கடனாக அந்த கோவிலுக்கு தினசரி தேவேந்திரன் வந்து அத்தஜாமத்துக்கு பிறகு தானுமாலய மூர்த்தியை பூஜை பண்றான். அவன் கொண்டாந்து சாத்தக்கூடிய மலர்கள், தேவேந்திரன் பூஜை பண்ணிட்டு அங்கெங்க மாற்றி வைக்கக்கூடிய அந்த பூஜா பொருள்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவிலில் பெரிய பரம ரகசியமாக இருந்து வருகிறது. அப்ப தேவலோகத்திலிருந்து கூட பூமிக்கு வந்துதான் தெய்வங்களை வணங்குறதுக்காக தேவாதி தேவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் பூலோகத்தில் இருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். இது அதனால்தான் கோயில்ல விஸ்வரூப தரிசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்ப பெரிய பெரிய கோவிலுக்கு போனீங்கன்னா, திருச்செந்தூருக்கு போனா விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும், விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும் ஓடுறாங்க. இதே விஸ்வரூப தரிசனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், விஸ்வரூப தரிசனம் நடக்கும் போது வான் வாழ்கிற தேவர்கள் பூமிக்கு வந்து முக்கியமான ஸ்தலங்கள்ல நம்மோட சேர்ந்து நின்று அந்த தெய்வங்களை ஆராதனை பண்றதா ஐதீகம். நம்மோட இருந்து அவங்களோட பிரசன்னத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் அவர்கள் சூட்சும பிரசன்னம் நம்ம சுத்தி இருக்கும். அந்த நேரம் அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு முக்கியமான திருக்கோயில்களுக்கு வருகிறார்கள் தேவாதி தேவர்கள் என்பதாக ஐதீகம். எவ்வளவு சாஸ்திரோத்தமமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனா நாம நிக்கிற இடத்தை சுத்தி தேவாதி தேவர்களின் திவ்ய பிரசன்னம் எல்லாம் இருக்கு. திருச்செந்தூர்ல வரலாறு உண்டு. உள்ள இருந்து முருகப்பெருமான் பூ எடுத்து சிவலிங்கத்தை பூஜை பண்ற கோலத்துலதான் மூலமூர்த்தி இருக்கிறார். திருச்செந்தூர்ல பாலசுப்பிரமணிய பெருமான் கையில பூ எடுத்த கோலத்துலதான் இருப்பார்.
அந்த மலரானது சிவலிங்கத்தை பூஜை பண்றதுக்கு கையில மலர் எடுத்த கோலம். அவர் மூலஸ்தானத்திலிருந்து அருள் பாலிக்கிறார். காலையில விஸ்வரூபம் ஜனங்கள்லாம் கூடி இருக்கிறாங்க தரிசனம் பண்றதுக்கு. தேவாதி தேவர்கள்லாம் அந்த இளங்காலை பொழுதுல வந்து விஸ்வரூபம் பார்க்கறதுக்காக வந்து நிக்கிறாங்க. உங்களையும் என்னையும் மாதிரி சாமானிய மனுஷங்களா இருந்தா அந்த கோவிலுக்கு என்னென்ன தேவாதி தேவர்கள் வந்திருக்காங்க விஸ்வரூபத்துக்கு நமக்கு தெரியாது. சூர்யாதி சந்திரர்கள் தேவேந்திரன்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் இந்த கோவில்ல விஸ்வரூப தரிசனத்துக்கு ஆதிசங்கர பகவத்பாதர் போனார். ஆதிசங்கரர் போய் முருகனை தரிசனம் பண்ண நிக்கிறார். மகா பெரிய ஞானி அல்லவா, அந்த அவதார புருஷர் அல்லவா. ஆதிசங்கரோட கண்ணுக்கு எல்லாரும் தெரியுறாங்க. அடே அப்ப இந்த கோவில் விஸ்வரூபத்துக்கு சூரியன், சந்திரன், சுக்கிரன், தேவேந்திரன் எத்தனை தேவாதி தேவர்கள் அணிவகுத்திருக்காங்கன்னு பாக்குறார். சூட்சும தேவத்தோடு இருக்கிற தேவாதி தேவர்கள்லாம் அவர் கண்களுக்கு தெரியுறாங்க. விஸ்வரூபத்துக்கு முருகனை ஆராதிக்க எல்லாரும் வந்திருக்கிறார். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கொடிமரத்துக்கு பக்கத்துல இருந்து அவசரமாக விஸ்வரூபத்துக்கு நேரம் ஆகி போச்சேன்னு அவசரமாக அந்த கொடிமரத்தை தாண்டி யார் வர்றா பாருங்க, பூமியவே தன் தலைக்கு ஒரு பாரமாக சுமந்து கொண்டிருக்கிற ஆதிசேஷன் முருக தரிசனத்துக்காக வேகமா ஓடி வர்றான். ஓடி வந்து அது சூட்சும உடம்போடு தான். அது ஆதிசங்கரர் கண்ணுக்கு தெரியுது, பாக்குறார். வேகமா வந்து அப்படியே தன் பணாம கூடத்தை தூக்கி முருகனை தரிசனம் பண்ணி இந்த காட்சி ஆதிசங்கரர் பார்த்தார், தன் கண்ணால பார்த்தார். அப்படியே உடம்ப வளைச்சு 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 வந்து அந்த ஆதிசேஷன் முருகனை வணங்குற காட்சியை பார்த்ததுனால ஆதிசங்கரர் அன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் மேல அருமையான ஒரு தோத்திர பாமாலை சுப்பிரமணிய புஜங்கம் என்கிற அருமையான நூலை பாடினார். அன்னைக்கு ஆதிசேஷனை அவர் கண்ணால முருகனை தரிசனம் பண்றதை பார்த்துட்டு எத்தனை தடவை இந்த ஆதிசேஷன் உடம்பு இப்படி வளைத்து 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 வந்தானோ அத்தனை முறை அத்தனை கண்ணிகள் வரும்படியாக அந்த அருமையான சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடி அருளினார் என்பதாக அருமையான வரலாறு நம்முடைய நாட்டில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆக தேவாதி தேவர்களும் பூமிக்கு வந்துதான் இங்க இருக்கக்கூடிய மூர்த்திகளை வணங்க வேண்டும் என்றால் நம்ம நினைச்ச மாத்திரத்துல வணங்கறதுக்கு நமக்கு எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முருகன் இருந்து அருள் பாலிக்கிற ஸ்தலங்களை எந்த திருக்கோயில இருந்தாலும் சென்று வழிபாடு செய்ய போனோம் என்றால் கண்டிப்பாக அந்த திருக்கோயிலினுடைய நடையை வணங்கி, திருக்கோயில் பிரகாரத்தை வணங்கி, மூலவர் உற்சவரை வணங்கி, திருக்கோயில் விமானம் இருந்தால் வணங்கி, திருக்கோயிலினுடைய கோபுரத்தை வணங்கி, சப்த தரிசனம் என்று இதற்கு பெயர் வைத்தார்கள். கண்டிப்பாக இந்த ஏழையும் கட்டாயமா வணங்கணும். அந்த ஐதீகமே இச்சா சக்தியாகவும் கிரியா சக்தியாகவும் இருக்கக்கூடிய வள்ளியும் தேவசேனையும் அருகருகே வைத்துக் கொண்டு வள்ளி தேவசேனா சமேதனாக முருகப்பெருமான் காட்சி அருளக்கூடிய தத்துவமே ஞான சக்தியாக நடுவிலே முருகன், இச்சா சக்தியாக வள்ளி நாயகியார், கிரியா சக்தியாக தேவசேனை. அதுல வள்ளி நாயகியாருக்கு தனி சிறப்பு என்ன என்றால் முருகப்பெருமானே தேடிக்கொண்டு வந்து இச்சா சக்தியாக இருக்கக்கூடிய வள்ளியை திருமணம் செய்து கொண்டான் என்பது வள்ளி நாயகியாருடைய வரலாற்றிலே பெரிய சிறப்பு. நம்முடைய கந்தபுராண கதை ரொம்ப அழகாக சொல்லுகிறது. மேற்பாடி நாட்டில நம்பிராஜன் என்று சொல்லி ஒரு சாதாரண வேட்டுவ சிற்றரசனுக்கு அவன் செய்த தவத்தின் பலனால் கிடைத்த குழந்தை. அதிலே ஒரு வள்ளி கிழங்க தோண்டி எடுக்கிற குழியில தான் வள்ளி நாயகியாரை கண்டெடுத்தான். அதனால்தான் வள்ளின்னு பேர் வச்சான். அந்த குழியில இருந்துதான் கண்டெடுத்தான். அந்த காலத்துல பெண் குழந்தை வேண்டும் என்று பெரிதாக தபசு பண்ணதான் நம்முடைய புராணத்துல வரலாறு எல்லாம் இருக்கு. இப்ப அதை கூட்டம் கூட்டமா சொல்லி பார்த்தாலும் ஒன்னும் எடுபட மாட்டேங்குது. இப்போ உடனே செலவு கணக்கை பார்த்துக்கிட்டு செலவுக்கு பிறந்திருக்கு தேவைப்படும் அப்படின்னு பிறந்த உடனேயே கணக்கு போட்டு விடுகிறார்கள். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. என்னன்னா இவ்வளவுதான் செலவு பண்ணி எங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் இந்த பெண் குழந்தைகளுக்கு அம்மா அப்பா மேல இருக்கப்பட்டதான பிரியமும் ஆதங்கமும் கடைசி வரைக்கும் போகாது. அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட குறையாது. கூட வேணுமானா செய்யுமே தவிர குறையவே குறையாது, அப்படியே இருக்கும். ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு அந்த பெண் குழந்தை வீட்டுல இருந்துட்டு போகும்போது கூட அந்த அம்மாவுக்கு எவ்வளவு மனசு ஆறுதல், சந்தோஷம் எல்லாம் உண்டு. இந்த வந்துட்டு போகும்போது அப்பப்ப அம்மா வீட்டுல இருந்து சட்டி பட்டி தூக்கிட்டு போனா கூட அவங்களுக்கு ஏதாவது 1-2 கொண்டு போனா தான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். அப்படி கொண்டு போனா கூட அவங்க வந்துட்டு போன அப்புறம் அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஏதோ ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். அந்த காலத்துல எழுதுறாங்க பாருங்கள், பெண் குழந்தையை பெற வேண்டும் என்று சொல்லி தபசு பண்ணதா வரலாறு எழுதினாங்க. அதேதான் பர்வதராஜன் பண்ணா. அம்பாள் எப்படி கிடைச்சா பார்வதி தேவியாக பர்வதராஜனுக்கு?
மானசரோவர் ஏரிக்கரையிலிருந்து தபசு பண்ணான். அந்த தவத்தின் பலனாக ஒரு தாமரை மலர்ல அம்பாளுக்கு பதுமாசனின்னு பேர், ஒரு தாமரை மலர்ல காட்சி கொடுத்தா பர்வதராஜனுக்கு. அப்படியே குழந்தையா தூக்கிட்டு போய் மனைவி மேனகையில கொடுத்தா அருமையா வளர்த்தான். பெரியாழ்வார பாருங்க, பெரிய மலர் கைங்கரியம் பண்ணாரு பெரியாழ்வார். இப்பதான் 3 நாளைக்கு முன்னாலே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆடிப்பூரத்துக்கு தேர், அங்க போயிட்டு தான் ஆடிப்பூரத்துக்கு போயிட்டு தேருக்கு போயிட்டு திருவிழாவில் பெரிய லட்சக்கணக்கான கூட்டம் வந்து தரிசனம் பண்ணக்கூடிய பெரிய திருக்கோயில். அந்த பெரியாழ்வாருக்கு ஆண்டாள் எப்படி கிடைச்சா? அந்த துளசி செடிக்கு அடியில தான் கோதை நாச்சியார் குழந்தையாக கண்டெடுத்து பெரியாழ்வார் வளர்த்தார். ஒரு பெண் குழந்தையைத்தான் இறைவன் என்ன செய்திருக்கிறான் பாருங்கள், பெரிய பரிசா கொடுத்திருக்கான் பெண் குழந்தைகள். அதனால அந்த காலத்துல பெரும் சிறப்பு இருந்தது. ராஜாக்கள் தங்கள் பெயர்கள் எல்லாம் பெண் குழந்தைகளுக்கு தான் வச்சு பெருமை சேர்த்திருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு பாருங்கள். பெண் குழந்தைகளுக்கு வைத்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள் மன்னர்கள். நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான வரலாறு எல்லாம் இருக்கு. நான் கூட இப்படி நினைச்சு பார்ப்பேன் புராணங்களை படிக்கும் போது, ஏன் இந்த ராஜா பேர்லாம் ஆண் குழந்தைகளுக்கு வைக்காம இருந்திருக்காங்க? இந்த காலத்திலேயாவது பாட்னார் பேரை வைக்காங்க, பழைய காலத்துல அப்படியும் வைக்கல. இப்ப ராமர்னு பேர் வச்சாரே வசிஷ்டர் ராமபிரானுக்கு, அப்ப ராமரோட பாட்னார் பேருக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா கிடையாது. ராமரோட அப்பா தசரத சக்கரவர்த்தி, பாட்டனார் அய சக்கரவர்த்தி. அப்ப இவருக்கு ராமர்னு வைக்கிறார் வசிஷ்டர். அப்போ இவருக்கு முன்னால 48 தலைமுறை இருக்கு அந்த சூரிய குலத்துல. இந்த 48 தலைமுறையிலையும் யாருக்காவது ராமர்னு பேர் இருக்காருன்னா ஒருத்தருக்கும் இல்லை. அந்த குடும்பத்திலேயே யாருக்கும் ராமர்னு பேர் இல்லை. இவருக்கு பட்ட பேரா பின்னால காகுத்தன் அப்படி வச்சுக்கிட்டாங்க, ரகுநந்தன் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்களே தவிர அவருக்கு வசிஷ்டர் வச்ச பேரு ராமருங்கிற பேரு தான். அது பாட்டனார் பேரும் இல்லை, தகப்பனார் பேரும் இல்லை. இது மாதிரிதான் எல்லா குழந்தைகளுக்குமே. நீங்க பாரத கதை எடுத்துக்கிட்டாலும் ராமாயணத்துக்கு பின்னால வந்தது, அதுலயும் அதே கதை தான். ஆச்சரியமா இருக்க, புள்ள பேருக்கும் அப்பா பேருக்கும் ஒரு சம்பந்தமுமே இருக்காது. பாண்டு மகாராஜனுக்கு புள்ள தர்மர்னு பேர் வச்சாங்க, அடுத்த பிள்ளைக்கு அர்ஜுனன் பேர் வச்சாங்க. அங்கேயும் பாட்டனார் பேரும் இல்லை, தகப்பனார் பேரும் இல்லை. ஆனா பெண் குழந்தைகள் பேரை எடுத்து பாருங்க. பர்வதராஜனுக்கு குழந்தையா பிறந்த அம்பாள் உடனே திருநாமம் வச்சாங்க பார்வதி. பர்வதராஜனுக்கு மகள் பார்வதி. தாட்சாயணின்னு அம்பாளுக்கு ஒரு திருநாமம். ஏன்? அவங்க அப்பா தட்சன், தட்சன் மகள் தாட்சாயணின்னு பேர். ராமாயணத்தை எடுத்து பாருங்க, பரதனுடைய அம்மா கைகேயின்னு பேர். ஏன்னா அவள் தகப்பன் கேகேயன், கேகே மன்னன் மகள், அதனால அவ கைகேயின்னு பேர் வச்சுட்டாங்க. எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. சீதா தேவிக்கு ஜானகின்னு தானே பேரு. அவங்க அப்பா ஜனகன், ஜனகன் மகள் ஆனதுனால அவளுக்கு ஜானகின்னு பேர். பாரத கதையிலே அதுவே தான். குந்தி தேவின்னு பேரு. பாண்டவர்களோட அம்மாக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னா அவ தகப்பனுக்கு குந்தி போஜன் பேர். குந்தி போஜன் மகள் குந்தி தேவின்னு வச்சாங்க. பாண்டவர்களின் மனைவி பாஞ்சாலின்னு பேர். ஏன்னா அவ தகப்பன் பாஞ்சால நாட்டு மன்னன், இவளுக்கு பாஞ்சாலின்னு பேர். ஆக கேகையின் மகளுக்கு கைகேகி, ஜனகன் மகளுக்கு ஜானகி, பாஞ்சாலன் மகளுக்கு பாஞ்சாலி, குந்தி போஜன் மகளுக்கு குந்தி தேவி, தட்சன் மகளுக்கு தாஷாயினி, பர்வதராஜன் மகளுக்கு பார்வதி தேவி. இப்படியே ராஜாவுடைய பேர்லாம் பெண் குழந்தைகளுக்கு வழங்கி இருக்கு புராணங்கள்ல. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்கள், நமக்கு எவ்வளவு பெருமை சேர்த்திருக்காங்க. இப்பதான் பாட்னார் பேரை ஆண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பழக்கம் வந்திருக்கு. இப்பதான் புராணங்கள்ல அப்படி வச்சதா வரலாறே கிடையாது. பெண் குழந்தைகளுக்கு தான் அந்த பேர் விளங்கிட்டு. அப்போ ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று தபசு பண்ணி இருக்கிறார்கள் என்று வரலாறு படித்தார்கள். நம்பிராஜன் பண்ண தபசு வள்ளிநாயகியாரை கண்டெடுத்து அருமையாக வளர்த்தான். அவன் நாட்டுப்புறத்துல சாதாரணமா சொல்லுவாங்க, பெண் குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கும் போதே வளர்ந்துரும்னு சொல்லுவார்கள். 12 காலமாக முருகனை அடைவதற்காக தவம் செய்த சுந்தரவல்லி நாச்சியார் ஆகிய பெண் வள்ளியாக அவதாரம் செய்து வள்ளிக்குடியிலிருந்து கண்டெடுக்கும்படியான ஒரு பெரும் பேரு அந்த வேட்டுவர் குல வழக்கத்திற்கு ஏற்ற மாதிரியா நம்பிராஜன் அந்த குழந்தையை வளர்த்தான். நாரத மகரிஷி ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே அந்த குலத்துல பழக்கம், இந்த பெண் குழந்தைகளை கொண்டு போய் திணைய காவல் காக்கிறதுக்காக திணைப்புணத்துல கொண்டு போய் விடுறது. அவ்வளவு பாதுகாப்பா அந்த காலத்துல நாடு இருந்திருக்கு. ஒரு பரண் மாதிரி கட்டி அது மேல வள்ளிய உட்கார வச்சு காலை மாலை வேண்டிய உணவை அங்கேயே கொண்டு போய் கொடுக்க, அவ பரண் மேல உட்கார்ந்து திணை காயிற வரைக்கும் கோழியும் குருவியும் விரட்டிக்கிட்டு ஆலோலம் பாடிக்கிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறது. இதுதான் அந்த பெண் குழந்தைகளுக்கு வேலை. எவ்வளவு பெரிய காடா இருந்தாலும் அங்க ஒரு விதமான இடைஞ்சலும் துன்பமும் இருக்காது. அந்த குல வழக்கப்படி திணைப்புணம் காவல் காப்பதற்காக நம்பிராஜன் என்கிற தகப்பன் வள்ளி நாயகியாரை அந்த காட்டுல பரண் கட்டி அது மேல உட்கார வச்சிருந்தா.
அவன் ஆலோலம் பாடி கோழி குருவிகளை விரட்டிக்கிட்டு திரைப்படத்தை காவல் காத்துக்கிட்டு இருக்கிறான். அழகா எழுதுனாங்க கந்த புராணத்துல, வள்ளியினுடைய சாதாரண குரலே இசை பாடின மாதிரி இருக்குமா. வள்ளி சாதாரணமா பேசினாலே பாட்டு பாடின மாதிரி இருக்குமா. அப்ப ஆலோலம் பாடினான்னா எவ்வளவு அழகா இருந்திருக்கும் பாருங்கள். இந்த கோழி குருவி எல்லாம் வந்து தினைய கொத்துதான், இருந்த கவன்கள் எல்லாம் அடிச்சு விரட்டியாச்சு, இனிமே கவன்கள் இல்லை. அப்ப வள்ளி என்ன செஞ்சா, ஒவ்வொரு ஆபரணமா கழுத்தி அந்த கோழி குருவி மேல வீசுறது. இந்த வீசும் போதே பாட்டு பாடி பாடி, கூவல் சேர் உற்ற குயிலினங்காள் ஆலோலம், செங்கட்புறவங்காள் ஆலோலம், குவிமா மங்கைகாள் ஆலோலம் ஆலோலம் என்றாள் திருந்திளையாள் கந்தபுரான். ஆலோலம் பாடி இந்த கோழி குருவியை விரட்டினா, இந்த கோழி குருவி எல்லாம் நினைக்குதான், அடே அப்பா இவ்வளவு அழகா தேவகானமா இருக்கே, இது மாதிரி ஒரு தேவகானத்தை யார் பாட போறாங்க, நம்ம பேசாம இந்த தனியே சாப்பிட்டோமோ இல்லையோ, கொத்துற மாதிரி இந்த இசையவாவது கேட்டுக்கிட்டு இருப்போம்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆத்மாவுக்காக இறைவன் தேடி வருகிறான், நல்லவர்களை தேடி அடியவர்கள் பின்னால இறைவன் சுற்றி திரிகிறான் என்றார்கள். தேடி போய் பிடிப்பது வேறு, அவனா தேடிக்கிட்டு வந்து கதவை தட்டுறதுங்கிறது வேறு. தேவசேனா திருக்கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னா, அந்த சூராதி அவுணர்களை அழிச்சு தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் கட்டின உடனே தேவேந்திரன் வந்து சொன்னான், முருகா எவ்வளோ பெரிய காரியத்தை எனக்காக பண்ணி கொடுத்தேன், இந்த தேவலோகத்தையே சூரன் கிட்ட அடகு வச்சுட்டேன், அதை திருப்பி கொடுத்து எனக்கு ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையை கொடுத்தேன், இதுக்கு என்ன பரிசு உனக்கு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல, அதனால முருகா என் பெண்ணை உனக்கு திருமணம் செய்து கொடுக்க போகிறேன். தேவேந்திரன் வந்து சொன்னான், கூந்தலம் சிறுபுற குஞ்சரன் தன்னை ஈண்டிட மகபதி இதயத்து எண்ணினான் என்றார் கச்சேப் சிவாச்சாரியா. தேவசேனையை வர்ணிக்கிறாங்க பாருங்க, சின்ன முதுகா, அந்த முதுகு தாங்காம அடர்ந்த கூந்தல், முதுகு சின்னதா இருக்கு, கூந்தல் பெருசா இருக்கு. கூந்தலம் சிறுபுற குஞ்சரன் தன்னை ஈண்டிட மகபதி இதயத்து எண்ணினான். இந்த கூந்தலே ஒரு அழகுன்னு ஒரு பழைய காலத்துல இருந்துச்சு, இப்ப அது நீளமா இருக்கிறது கூட வேண்டாம்னு இருக்கிறதையும் வெட்டி போட்டுட்டு இத்தினோண்டு. ஒரு பொண்ணு 6 அடிக்கு இருந்தது என் வகுப்புல, ஒரு பொண்ணுக்கு கூந்தல் அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு 10 நாளைக்கு லீவ் விட்டோம், திரும்பி வந்தா எனக்கு அவ்வளவு அடையாளமே தெரியல, 6 அடியா இருந்ததை இப்படி 4 அடி ஆக்கிட்டான் ரோண்டு வச்சு. இது இப்படியமா வெட்டி இப்படி போட்ட என்ன, மனசார இப்படி வெட்டி இருக்கே என்ன, இதான் சௌகரியமா இருக்கு. பெரிய கூந்தலா இருந்தா அது இப்ப இருக்கிற ஃபேஷனுக்கு சரிப்படாதுன்னுட்டாங்க, அதனால வெட்டிட்டேன். 5 அடிக்கு மேல வெட்டி இப்படி போட்டிருக்கியே மனசார. அந்த காலத்துல கூந்தல் தான் பெரிய அழகுன்னு வச்சிருந்தாங்க பெண்களுக்கு. கூந்தலம் சிறுபுற குஞ்சரன் தன்னை ஈண்டிட மகபதி இதயத்தை எண்ணினான். தேவேந்திரன் வந்து முருகன் சொன்னான், முருகா மீட்க முடியாத ஒரு வலையில சிக்கிக்கிட்டேன், அப்படிப்பட்ட தேவலோகத்தையே மீட்டு கொடுத்து என்னை காப்பாத்தினேன், தேவசேனையை உனக்கு பரிசா கொடுக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கேனா. அது தேவேந்திரன் வந்து தேவசேனையை தந்த வரலாறு. ஆனா இது முருகனா தேடிக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ண வரல, முருகனே தேடிக்கிட்டு திணைப்பணத்துக்கு வந்த. 1000 சொந்தக்கார பொண்ணா இருந்தா கூட 4 தடவை சொல்லி விட்டு அந்த பொண்ணை தேடி தேடி போய் அவங்க அப்பாட்ட கேட்டு சொந்தக்காரங்கள்ட்ட கேட்டு அந்த பொண்ணை பேசி எடுத்து முடிச்சுக்கிட்டா அந்த பொன் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப கௌரவம். 4 தடவை தேடி போய் கேட்டு எடுத்து பேசி முடிச்சா அவங்களுக்கு ரொம்ப கௌரவம். மாறாக பெண் வீட்டுல இருந்து சொல்லி சொல்லி அனுப்பி உங்க பையனுக்குன்னு தான் அந்த பொண்ணை நாங்க வளர்த்து வச்சிருக்கோம், நீங்க எப்படியாவது பண்ணிக்கிடணும் அப்படின்னு பொன் வீட்டுல இருந்து சொல்லி விடுறதா இருந்தா, அந்த கல்யாணம் நடந்து புரிஞ்ச பிறகு அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன கோபம் வந்தா கூட சொல்லி காட்டுவான், தெரியாதா உங்க வீட்டுல வேற கதி இல்லாம எங்களையே சுத்தி சுத்தி வந்து என் தலையில வச்சு கட்டினது அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி காட்டுவான். விரும்பி சென்று திருமணம் செய்வது என்பது பெரும் சிறப்பு. இது முருகனா தேர்ந்தெடுத்தவ வள்ளி, அது தேவேந்திரனா கொண்டாந்து கொடுத்த பெண், இது முருகனா தேர்ந்தெடுத்தவள் வள்ளி, அதனால்தான் அவ்வளவு சிறப்பு. அந்த வள்ளி நாயகியாரை தேடி திணைப்பணத்துக்கு வருகிறான் பாருங்கள். திணைப்பணத்துக்குள்ள என்ன வாசனை அடிக்கும், தெனை வாசனை அடிக்கும். எங்க ஊர் தூத்துக்குடியில இருந்து திருநெல்வேலிக்கு போனா, தூத்துக்குடி ஊர்ல சுத்தமா ஒரு விவசாயமும் கிடையாது. திருநெல்வேலிக்குள்ள நுழைய போறோம்னா பஸ்ல தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு கூட தெரியும், இந்த வசவபுரம் வந்த உடனே கம 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 நெல் வாசனை அடிக்கும், உடனே திருநெல்வேலி வந்துருச்சு போல அப்படின்னு தூங்குறவனுக்கு கூட தெரியும். என்னென்ன ஊர்ல என்ன பொருள் இருக்கோ அந்த வாசனை. சிவகாசிக்குள்ள போனீங்கன்னா கந்தக வாசனை அடிக்கும், பட்டாசு தயார் பண்றாங்க, கந்தக வாசனை அடிக்கும். எங்க ஊர்லயும் கடற்கரை பக்கமா வந்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு சகிக்க முடியாத ஒரு வாசனை அடிக்கும். அந்தந்த ஊர்ல என்ன தொழில் இருக்கோ அந்த வாசனை அந்த ஊர்ல அடிக்கும். தெனை காவல் காத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல தெனை வாசம் தானே அடிக்கணும்.
வள்ளி மேல உட்கார்ந்து ஆலோலம் பாடி குருவி கோழியை விரட்டிக்கிட்டு இருந்தா திடீர்னு என்னாச்சு பாருங்கள், திணைப்பணத்துல சுகந்தமான சந்தன மனம் மணக்கு, ஜவ்வாது வாசனை வீசு. வள்ளி பார்த்தா என்னடா இது, திணைவாசனை அடிச்சுக்கிட்டு இருக்கிற திணைப்பணத்துக்குள்ள ஜவ்வாது சந்தன மனம் கமழ்கிறதே. முருகனுடைய திருமேனிக்கே கந்தமிகு மேனின்ற அவனே கந்தன். கந்தம் என்கிற சொல்லுக்கு மனம்னு ஒரு பொருள் இருக்கு. அவனுக்கு கந்தன் பேர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, முருகனுடைய முதல் பேர் கந்தன் தான். அதான் அவனுடைய முதல் பேர். முதல்ல முருகனுக்கு வச்ச பேர் கந்தன் தானே. முருகனுக்கு பேர் யார் வச்சாங்க பாருங்க. பொதுவா குழந்தை பிறந்தா பேரை தயார் பண்றது அப்பா தான் தயார் பண்ணுவாரு. என்ன பேர் தான் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டா, மனைவி இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெற்று கொடுத்துருப்பா. ஆனா பேரை வைக்க முடியாது. அவர் சொல்லிடுவார், உங்க அப்பா பேரு தான் போன குழந்தைக்கு வச்சாச்சே அப்படின்னு மனைவி சொல்லுவா. உடனே அவர் சொல்லுவார், எங்க சித்தப்பா பேரை வை அப்படின்னு. பதில எங்க பார்ட்னர் பேர் தான் வைக்கணும். அப்போ மனைவி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற பொறுப்பை தான் எடுத்துக்கிறார். ஆனா முருகனுக்கு முதல்ல வச்ச பேர் முருகன்கிற பேர் இல்ல, அவனுடைய முதல் திருநாமம் கந்தன் என்பதுதான். 6 குழந்தை வடிவமா சரவண பொய்கையில காட்சி கொடுத்துக்கிட்டு இருந்தான். 6 குழந்தையா இருந்தான். அப்போ சிவபெருமான் பார்வதி தேவியாரை அழைத்து, தேவி கொண்டுதான் நம் சேயை, நம்ம குழந்தைய கொண்டு வான்னார். அப்போ பார்வதி தேவியார் சரவண பொய்கையில போறாங்க. 6 குழந்தையா இருக்கான் முருகன். இந்த அம்மா என்ன செஞ்சா பாருங்க, இப்படி கையால தொட்டு 6 குழந்தையும் ஒன்னா சேர்த்து, அம்பாள் கை பட்ட உடனே 6 குழந்தையும் ஒன்னா சேர்ந்து 6 முகமும் 12 கரமும் உடைய ஒரே குழந்தையாச்சு. அம்பாள் கையில கடிச்சது 6 முகம் 12 கரங்கள். அது வரைக்கும் 6 குழந்தையா இருந்துதான் ஒரு குழந்தையா கையில வந்தான். அப்ப அம்பாள் கையில எடுத்துட்டு என்ன சொன்னா தெரியுமா, கந்தா அப்படின்னா. அதான் முதல் திருநாமம். கந்தன் என்றால் கட்டி சேர்க்கப்பட்டவன் என்று பொருள். அவ கைப்பட்ட உடனே கட்டி சேர்க்கப்பட்டான் அல்லவா, கட்டி சேர்க்கப்பட்டவன் என்பதனால் கந்தன் என்று திருநாமம். அதனால முதல் பேர் முருகனுக்கு கந்தன் என்பதுதான். அது அம்பாள் தான் அந்த நாமாவை சொல்லி கூப்பிட்டா. முருகன்கிற பேர் யாரு வச்ச பேரு? அது நீங்களும் நானும் வச்ச பேரு. அழகா இருக்கான்னு முருகன்னு நம்ம வச்சுக்கிட்டோம், அதான் நாம வச்ச பேரு. தேவாதி தேவர்கள் முருகனுக்கு ஒரு பேர் வச்சாங்க, அவங்க வச்ச பேர் தான் சுரேஷன் என்கிற பேர். அதுதான் இப்ப நாம சுருக்கி ஸ்டைலா இருக்கட்டும்னு சுரேஷ் அப்படின்னு வச்சிருக்கோம். அது முருகனோட பேரு. அது தேவாதி தேவர்கள்லாம் சேர்ந்து முருகனுக்கு வச்ச பேர் சுரேஷன் என்பது. சுரேஷன் என்றால் தேவாதி தேவர்களின் தலைவன் என்று அர்த்தம். தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தெய்வம்னு அர்த்தம். நாம முருகன் வச்சோம். ஏன் தெரியுமா, நம்ம முதல்ல அழகுதான் நம்ம பெருசா கவரும். மனிதர்களை ரொம்ப பெரிதா கவர்வது என்ன, அழகு. அப்ப என்னைக்கும் அழகனா இருக்கானா உடனே நாமெல்லாம் சேர்ந்து முருகான்ட்டோம். அதான் 3 எழுத்து திருநாமம். முருகு என்றால் அழகு. முருகன் என்பதுதான் முருகனுக்கு பிடித்தமான திருநாமம். பாருங்க என்ன அழகா எழுதுறாங்க பாருங்க. அம்பாள் வச்சா கந்தன் பேர் வச்சா, தேவாதி தேவர்கள் சுரேஷன் பேர் வச்சாங்க, கார்த்திகை மாதர்கள் கார்த்திகேயன் பேர் வச்சாங்க, விசாக நட்சத்திரம் விசாகன்னு பேர் வச்சது, மயில் மயூர வாகனன்னு பேர் வச்சது. இப்படி எத்தனையோ பேர் இருக்கு. ஆனா முருகன் சொல்ற எனக்கு பிடித்தமான பேர் என்ன தெரியுமா, என்னை வணங்குகிற மாந்தர்கள் வச்ச பேர். அதான் எனக்கு பிடித்தமான பேர். 3 எழுத்து திருநாமம். முருகாங்கிற பேர் தான் எனக்கு பிடிச்ச பேருங்கிறான் முருகன். அவனுக்கு 1000 திருநாமம் இருக்கு. அதுல அவனுக்கு விருப்பமான திருநாமம் மனிதர்கள் வைத்த திருநாமம் தான். அதான் அருணகிரிநாதர் பாடினார், மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை 12 தோளும், பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமும் என்னார் அருணகிரிநாத பெருமான். என்றைக்கு அழகனாப்பட்டவன். அதனால அழகே சொரூபனாக திரைப்படத்திலே வள்ளிநாயகியாரின் கண்களுக்கு காட்சி கொடுத்தான். கந்தமிகு மேனி, 4000 கண் இருந்தாலும் பார்த்து பருக முடியாத பேரழகு. கந்தபுராணம் வர்ணிக்கிறது. தனியா உட்கார்ந்து ஆலோலம் பாடிக்கொண்டிருந்தவளுக்கு சற்று தொலைவில் இருந்து பார்த்த முருகன் நினைச்சா, இத்தனை அழகான பெண்ணு, இவ்வளவு அழகா இருக்கிற இந்த வள்ளி இருக்க வேண்டிய இடம் எது, எனக்கு அருகில இருக்க வேண்டியவ, இவளை கொண்டு போய் இந்த நம்பிராஜன் இப்படி ஒரு பரண் மேல உட்கார வச்சிருக்கானே, உயிரோட ஒரு பொண்ணை யாராவது கட்டை மேல உட்கார வைப்பாங்களா, இப்படி உட்கார வச்சிருக்கிற இந்த நம்பிராஜனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா, முருகன் நினைக்கிறாரு. அவ்வளவு
அவர் மனசுல போச்சு இவ்வளவு எண்ணம். இந்த நம்பிராஜனுக்கு புத்தி இருக்கா, இத போய் வள்ளிக்கிட்ட கேட்டுருவோம்னு போனாராம். உங்க அப்பனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உசுரோட உன்னை தூக்கி இப்படி உட்கார வச்சிருக்கானே இந்த காட்டுல இந்த கட்டை மேல அப்படின்னு கேட்கலான்னு போனானா. அப்புறம் முருகன் நினைச்சேன், வேண்டாம் வேண்டாம், இந்த கேள்வியெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு கேட்டுக்கலாம், இப்பவே கேட்டா அந்த பொண்ணு நம்ம என்ன நினைப்பா, இதெல்லாம் கேட்கப்படாது. அதை கேட்காம இருக்கவும் முடியலையா. உடனே முருகன் நினைச்சாரா, சரி சரி என்னதான் இருந்தாலும் நம்பிராஜன் நமக்கு மாமனார ஆக போறோம், அதனால அவனை குத்தம் சொல்லப்படாது, குறைப்பட்டுக்கப்படாது. நம்பிராஜனை இப்படி கட்ட மேல இந்த பொண்ணை தூக்கி வைக்கும்படியா அவன் புத்தியை ஏக்கியிருக்கானே, அந்த பிரம்மனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு நினைச்சாராம். பழையபடி பக்கத்துல போனார். வள்ளி பார்த்தா இந்த தன்னந்தனியா காட்டுல உட்கார்ந்து திணைப்பணத்தை காவல் காத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு இளைஞன் வந்து இப்படி நின்று கொண்டிருக்கிறானே, நம்மோடு இவன் ஏதாவது சொல்லாடினால், இதை வேற யாராவது பார்த்தால், திணைப்பணத்துல வள்ளி யாரோ ஒரு இளவயது ஆடவனோடு பேசிக் கொண்டிருந்தாள் என்று ஊர் அலர்த்தூற்றுமே, இவன் எங்க இந்த திணைப்பணத்துக்கு வந்தான்னு வள்ளி நினைக்கிறா. ஆனால் முருகன் நினைச்சா, இவ்வளவு பக்கத்துல வந்தும் 12 காலமா நம்ம அடையறதுக்கு தபசு பண்ணவ, இன்னும் நாம யாருன்னு தெரியாம இந்த வள்ளி இருக்கிறாளே, இந்த பரன் மேல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா, 10 மைலுக்கு ஒளி வீசுற நவரத்தனத்தை கொண்டாந்து ஒரு தூக்கணாங்குருவி கூட்டுல வச்ச மாதிரி இல்ல இருக்கு. நவரத்தனம் இருக்க வேண்டிய இடம் தூக்கணாங்குருவி கூட, தூக்கணாங்குருவி கூட்டுல நவரத்தனத்தை வச்ச மாதிரி இல்ல இருக்கு இந்த காட்டுக்குள்ள இந்த வள்ளியை வச்சிருக்கிறது. முருகன் மனசுல நினைக்கிறாம அருமையா பாடினார் கச்சேரி சிவாச்சாரியார். காட்டில் எரிதுற்ற கடவுள் மணியை கொணர்ந்து கூட்டில் குறுகு வைத்தவாறன்றே தீட்டு சுடர் வேர்க்குமரன் தேவியாம் தெள்ளமுதை பூட்டு சிலை கையார் புனங்காக்க வைத்தனரே. அட அறிவில்லாத தூக்கணாங்குருவி, சாதாரண தூக்கணாங்குருவியா இருந்தா காட்டுல ஓடி போய் இந்த களிமண் எல்லாம் வச்சு மெத்துன அழகா வீடு கூடு கட்டி அது தொங்க விட்டுருக்கிறத பார்த்தாலே ஒரு அழகா இருக்கு. நாம பிளான் போட்டு வீடு கட்டின மாதிரி அது வீடு கட்டும். தனியா டிராயிங் ரூம் வச்சு, சைடு ரூம் வச்சு, லிவிங் ரூம் வச்சு அப்படி வீடு கட்டி இருக்கும். கட்டிட்டு இந்த களிமண் எல்லாம் பூசி அந்த களிமண்ணுடைய பசுமை ஆடுறதுக்கு முன்னால காட்டுல ஓடி போகும். போய் ஒரு மின்மினி பூச்சை பிடிச்சிட்டு வரும், பிடிச்சிட்டு வந்து ஒட்டி வச்சிடும். அதான் இந்த கூட்டுக்குள்ள விளக்கு. அந்த ஒளியில சௌரியமா குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டி ஆனந்தமா இருக்குமா. இது ரொம்ப அதிகப்படிச்ச தூக்கணாங்குருவி காட்டுக்கு ஓடி இருக்கு மின்மினி பூச்சை பிடிக்கிறதுக்கு. அங்க மின்மினி பூச்சி கிடைக்கல. ஒரு பாம்பு என்ன பண்ணுச்சு, 12 காலமா ஒதுக்கி வச்சிருந்த நாகரத்தனத்தை உமிழ்ந்து வச்சுட்டு இறந்தடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த அதிக பிரசங்கி தூக்கணாங்குருவி போய் மின்மினி பூச்சி கிடைக்கலன்னு இந்த நாகரத்தனத்தை தூக்கிட்டு வந்துட்டு, அப்ப அந்த நாகரத்தனத்தை கொண்டாந்து அவசரத்துல தூக்கிட்டு வந்து தூக்கணாங்குருவி அது கூட்டுக்குள்ள ஒட்டி வச்சா எப்படி இருக்கும். அது இறைவனுடைய திருமுடியில இருந்தா சிறப்பு, அம்பாளுடைய கிரீடத்தில் இருந்தா மகிமை, இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தானே சிறப்பு. வள்ளி எனக்கு அருகில இருக்க வேண்டியவ, அப்படிப்பட்ட நாகரத்ன மாதிரி இருக்கிற வள்ளிய தூக்கணாங்குருவி கூட்டுல வச்ச மாதிரி இப்படி வச்சிருக்கானே அப்படின்னு நினைக்கிறாராம் முருகப்பெருமான். காட்டில் எரிதுற்ற கடவுள் மணியை கொணர்ந்து கூட்டில் குறுகு வைத்த வாரன்றே தீட்டு சுடர் வேர்க்குமரன் தேவியாம் தெள்ளமுதை பூட்டு சிலை கையார் புனங்காக்க வைத்து. இவ்வளவு முருகன் மனசுல போகுதான் இந்த எண்ணம். வள்ளி நினைச்சா காட்டுல தன்னந்தனியா இப்படி ஒரு இளைஞன் சீக்கிரம் போயிட மாட்டானா, இதுல நின்றுட்டு இருந்தா யாராவது பார்த்தா நம்ம என்ன நினைப்பார்கள் என்று வள்ளி நினைத்தாலாம். கொஞ்ச நேரத்தில் அங்கிருந்து இந்த வள்ளிக்கு உணவு கொண்டு வந்தான் நம்பிராஜன். வேட்டுவர் கூட்டத்தோட வந்தான். இந்த உணவு கொண்டு வந்த உடனே முருகன் என்ன பண்ணார், அழகான இளைஞரா நின்ன முருகப்பெருமான் பார்த்தார், வள்ளியினுடைய தகப்பன் ஏதாவது சொல்லுவான் என்று உடனே முருகன் என்ன செய்து விட்டார், வேப்ப மரமா மாறிட்டார். ஒரு அழகான வேங்கை மரமா மாறி நின்றார். இப்ப இந்த வள்ளி சொல்லிருக்கலாம், ஒரு இளைஞன், அழகான இளைஞன் இந்த காட்டில் என்னோடு வந்து இவ்வளவு நேரமும் சொல்லாடி கொண்டிருந்தான், என்ன மாயமந்திரம் தெரிஞ்சவனோ, உங்களை பார்த்த மாத்திரத்துல மரமா மாறி நிற்கிறான் என்று அந்த வள்ளி சொல்லியிருக்கலாம். ஆனா அவ ஒன்னும் சொல்லல. அந்த வேப்ப மரத்தை பார்த்து நம்பிராஜன் கேட்டான், இது என்ன புதுசா ஒரு நாளும் இல்லாம ஒரு மரம் வந்திருக்கே என்னன்னு கேட்கும் போது, இது மரம் இல்ல, என்னோட பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆடவன் மரமா மாயமா மாறி நிக்கிறான்னு வள்ளி சொல்லியிருந்தான்னா இந்த முருகன் மேல அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா வள்ளி ஒன்னும் சொல்லல, பேசாம இருந்தா. இது என்ன புது மரம்னு கேட்டான் நம்பிராஜன். உடனே பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, புதுசா ஒரு வேப்ப மரம் வந்திருக்கு, வெட்டி தள்ளுங்கன்னாங்க. நம்பிராஜன் அன்னைக்கே சொல்லிவிட்டான், மரத்தை வளர்க்கத்தான் செய்யணுமே தவிர வெட்டி தள்ளக்கூடாது.
இதெல்லாம் வெட்டி தள்ளுனதுனால தானே இப்படி மழை இல்லாம வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். வெட்டி எல்லாம் முடிச்ச பிறகு அன்னைக்கே சொன்னாங்க, மரத்தை வெட்டி தள்ளப்படாது. வேதம் சொல்லுகிறது வாருங்கள், 26 மரத்தை வச்சு ஒருவன் வளர்த்தால் அந்த பிறவியிலேயே அவன் முக்தி அடைவான். அது என்னென்ன விருட்சங்கள்னு வேதத்துல கணக்கே எழுதி வச்சாங்க. 26 விருட்சங்களை ஒருவன் போஷித்தால் அவன் இந்த பிறவியிலேயே தன் பாவங்கள் விலகி முக்தி அடைவான். அதுல இருந்து வந்த சயின்ஸ் தான் என்ன தெரியுங்களா, விருட்ச பரிகாரம். அதுல இருந்து வந்த சயின்ஸ் தானே அது. உங்க ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விருட்சத்தை சுற்றி தெய்வமா நினைத்து வணங்கினால் உங்களை பற்றி இருக்கிற தீமைகள் விலகும் என்பது விருட்ச பரிகாரம். இது வேதத்திலிருந்து வந்தது. 26 மரத்தை வச்சு வளர்க்கணும். அந்த மரங்கள் என்னென்னு கணக்கு போட்டாங்க. வீட்டுல வளர்க்க கூடாத மரங்கள் எவை, கோவிலில் இருக்க வேண்டிய மரங்கள் எவை, பொது இடங்களில் இருக்க வேண்டிய விருட்சங்கள் எவை, விதவிதமா வச்சாங்க. அதுக்குள்ளே ஏராளமான விஷயங்கள் இருக்கு. அதனாலதானே போய் அரசு வேம்பும் சேர்ந்திருந்தா போய் சுத்தி நாம வணங்கி வழிபாடு செய்யறோமே. சயின்டிபிக்காவே அது நம்முடைய தேகத்துக்கு எவ்வளவு பெரிய சக்தியும் மனதுக்கு எவ்வளவு பெரிய நிம்மதியும் கொடுக்கக்கூடியது. விஜயதசமி வரும்போது, நவராத்திரி வரப்போது, அதனால உங்களுக்கு சொல்றேன், விஜயதசமி வரும்போது, விஜயதசமி வெற்றி திருநாள். வெற்றி திருநாள் தானே விஜயதசமி. அம்பாள் அசுரர்களை அழித்து வெற்றி திருநாளாக கொண்டாடினதுதான் விஜயதசமி. அந்த விஜயதசமி வரக்கூடிய நாள் அன்று வன்னி விருட்சத்தை வலமாக வந்து யார் வணங்கினாலும் அந்த ஆண்டு முழுவதும் வெற்றியை குவிப்பார்கள் என்பது ஐதீகம். அடுத்த தசமி வரைக்கும் அவனுக்கு வெற்றிக்கு மேல வெற்றி வந்து குவியுங்கிற எவ்வளவு பெரிய விருட்ச பரிகாரம் பாருங்கள். வன்னி விருட்சத்தையே அம்பாளா பாவிச்சு சுத்தி கும்பிடு, விஜயதசமி அன்னைக்கு உனக்கு வெற்றிக்கு மேல வெற்றி வரும். நாங்க இவ்வளவுதான் இருக்கு. வன்னி விருட்சத்தோட இலைய பாருங்க, ஒரு புளிய இலையில பாதி தானே இருக்கு. அந்த வன்னி அடியில் இருக்கிற விக்னேஸ்வரரை எவ்வளவு விசேஷமா கொண்டாடுறோம். வன்னி அடி விநாயகரை ரொம்ப விசேஷமா கொண்டாடுவோம். கொன்றைக்கு அடியில சிவன் இருந்தா ரொம்ப விசேஷமா கொண்டாடுவோம். சாஸ்திரபூர்வமா சொன்னாங்க, வன்னி அடி விக்னேஸ்வரர், கொன்றையடி சிவன் கேட்டு கொடுக்காத விஷயமே கிடையாது பூமியில. சர்வசக்தி படைத்தவர்கள். அவங்களால முடியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, பக்தன் கேட்பதை நிராகரிக்க முடியாது. அது மட்டும்தான். பச்சை மரத்தை வெட்டக்கூடாது, அப்படியே இருக்கட்டும் நான் நம்பிராஜன், இந்த நிழல்ல வள்ளி தங்கிப்பான்னா அப்போவாது வள்ளி சொல்லிருக்கலாம்ல, இது மரம் இல்லப்பா, இது ஒரு ஆடவன் மரமா சொல்லல. அப்ப முருகன் பார்த்தார், வள்ளிக்கு மனசுல விருப்பம் இருக்கு, வெளியே சொல்லல, அவ்வளவுதான். நம்பிராஜன் உணவை கொடுத்தார், புறப்பட்டு விட்டார். உடனே மரமா இருந்தவர் பழையபடி சுயரூபம் எடுத்தார். சுயரூபம் எடுத்தவர் சொல்றாரு, பெண்ணே இவ்வளவு நேரமா வந்து இந்த திணைப்பணத்துல என்னென்னமோ நானும் நினைச்சு பாக்குறேன், நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறிய, உன் பேர் என்னன்னு சொல்ல மாட்டியான்னார். உன் பேரை கொஞ்சம் சொல்லன்னார். அவ பேசாம இருந்தா. முருகன் சொன்னார், பேரை சொல்ல வருத்தமா இருந்தா, கஷ்டமா இருந்தா உன் ஊரையாவது சொல்லுனார். வள்ளி அதையும் சொல்லல. உன் ஊரை சொல்றதுக்கு சிரமமா இருந்தா ஊருக்கு போற வழியவாவது சொல்லுனார். அதையும் சொல்லல. முருகன் சொன்னார், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், ஒரு சிரிப்பாவது சிரினார். வள்ளி திரும்பியே பார்க்கல. அப்புறமா முருகன் சொன்னார், சரி சிரிக்கவும் வேண்டாம், சும்மா ஒரு பார்வையாவது பார்க்கப்படாதான்னார். வள்ளிக்கு கோபம் வந்து, நத்து புரை முடியீர் நல்லுணர்வு சிறிது மிளீர் எத்திக்கு முத்தீர் இழிகுலத்தோனே குடத்தோன் என்னை வைக்கி பித்து பிடித்தார் போல பிதற்றுகின்றீர் வேடர் கொத்துக்கெல்லாம் ஒரு கொடும்பழியை செய்தீர். பித்து பிடிச்ச மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க, இதை யாராவது பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா, என்னை அல்லவா தவறாக பேசுவார்கள், இது முறையா என்று வள்ளி கோபித்தாள். அப்படி கோபிக்கும் போதான அவ மேற்பாடி நாட்டு தமிழ் எல்லாம் வந்துட்டு ஏடா போடான்னு வந்துருச்சு. வள்ளி ஏடா போடா மூடாலாம் வந்துருச்சு. இப்படி தன்னந்தனியா வந்து ஒரு பெண்ணுகிட்ட என்னதான் பேசுவது என்று இல்லையா என்று பேச ஆரம்பிச்சா வள்ளி சடசடான்னு கோபமா பேசினாளா. அவ ஏடா மூடா போடான்னு அவ திட்டுறாளாம். அது முருகனுக்கு எப்படி இருக்கான், பால் தேன் கனிச்சாறு பாகுன்னு காதுல கேட்கான். அவ ஏடா மூடா போடான்னு ஏசுறா. முருகனுக்கு இது அவ்வளவும் பாலும் தேனும் தெளிதேனும் கனிச்சாரும் கரும்பு சாருமா கேக்குதான் காதுல. இது அருணகிரிநாதர் பாடினார். அவ திட்டுறா. அந்த தமிழை கேட்டு முருகனுக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தமா இருக்கு. ஏன்னா அவன் தமிழ் காதலனாகிய முருகன் அல்லவா. அடே அப்பா, தொண்டை நாட்டு தமிழ் என்ன சுவையா இருக்கு, என்ன இனிமையா இருக்குன்னு நினைச்சானா முருகன். அந்த தமிழை ரசிச்சுக்கிட்டு இருந்தானா. அருணகிரிநாதர் சொல்றாரு பாருங்கள், கூட இருந்து பார்த்த மாதிரி அனுபவிச்சு பாடுற. அதான் தமிழினுடைய சிறப்பு. இது கேட்டோன்னு அவ்வளோ. எங்க கல்லூரியில இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு 7 ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு 50 மாணவிகளை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போனாங்க.
7 பேர் 50 மாணவிகளை கூட்டிட்டு போனாங்க. அப்ப நான் தான் கேட்டேன், 7 பேர் போறீங்களே, யாராவது ஒருத்தருக்கு ஹிந்தி சரளமா பேச வருமா? ஹிந்தி சரளமா பேசுற ஒரு ஆளை கூட்டிட்டு போங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்ல, நாங்க இங்கிலீஷ் இருக்கு சமாளிச்சுக்கிடுவோம், ஹிந்தி தெரிஞ்சதாச்சா. இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு டெல்லி வரைக்கும் போயிட்டு வர முடியாதா? உலகம் முழுக்க சுத்திக்கிட்டு வரோம், ஏன் செய்ய முடியாது? நாங்க சரி அப்ப போய் பாருங்கன்ட்டோம். போய் பார்த்தா தானே தெரியும். 7 பேரும் இந்த 50 பேரையும் கூட்டு போயிட்டாங்க. ஒருத்தருக்கும் ஹிந்தி தெரியாது. நேரா புறப்பட்டு போயிட்டு மெட்ராஸ்ல இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல ஏறியாச்சு. ஆந்திரா தாண்டின உடனே எல்லாம் ஹிந்தியில பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஊமா பாஷை ஒண்ணு இருக்குல்ல, அதுலதான் பேசின, வேற வழி கிடையாது. டெல்லியில போய் இறங்கி இந்த கூட்டு போன 7 ப்ரொஃபஸர்லயும் லீடர் ஒருத்தவங்க உண்டு. அந்த அம்மாவுக்கு பையை ஒன்றும் தூக்க முடியாது. அவங்க அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணை வச்சிருந்தாங்க. இந்த பெரிய வேலட், பணங்கணும், பர்ஸு, சாவி, முக்கியமா சாவி, இந்த வேலட்டை ஒரு பொண்ணு கையில கொடுத்து பத்திரமா வச்சுக்கணும், எங்கேயாவது கேர்லெஸ்ஸா வச்சிருவேன், அதை வச்சுக்கணும். அதுலதான் சாவி, கொஞ்சம் பணம், இவங்க டெல்லியில போய் தங்க வேண்டிய அட்ரஸ் எல்லாம் இருக்கு. அந்த பொண்ணு கையில வச்சிருந்தா டெல்லியில போய் இறங்கின உடனே கூட்டமா இந்த 50 பொண்ணுங்களையும் கீழே இறக்கிட்டு, ஹிந்தி ஒன்றும் பேச தெரியாது. இந்த அட்ரஸ் எல்லாம் விசிட்டிங் கார்டுல வச்சு பர்ஸ்ல இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டாங்க, நம்ம டெல்லிக்கு போன் பண்ண வேண்டிய நம்பர் விசிட்டிங் கார்டுல இருக்கு, அந்த வேலட்டுக்குள்ள இருக்கு, வேலட்டை கொண்டாடினாங்க. அந்த பொண்ணு திருன்னு முழிச்சா. என்ன அப்படி முழிக்கிறேன்னாங்க. மேடம், மெட்ராஸில் நம்ம உட்லண்ட்ஸ்ல சாப்பிடும்போது ஹோட்டல் மேசையில வச்சுட்டோம் போல் இருக்கு அப்படிங்கிற. எங்க வந்து டெல்லியில வந்து ஒருத்தர் ஹிந்தியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அட்ரஸ் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு. அவங்க பார்த்தாங்க, பணம் போனாலும் பரவாயில்லையே, சூட்கேஸ் சாவி போனாலும் உடச்சுக்கலாமே, அட்ரஸை விட்டுட்டு வந்துட்டே, உங்க கையில நான் கொடுப்பேனா அப்படின்னு திட்டிட்டு என்ன பண்ணேன்னு தெரியல. ஸ்டேஷன், டெல்லி ஸ்டேஷன் எப்படி இருக்கும், இங்கேயும் அங்கேயும் அந்த அம்மா கோவத்துல அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டியே என்ன பண்றது, இப்ப எங்க போறது அப்படின்னு நடந்துகிட்டு இருந்தாங்களா. இவங்க இப்படியே கோவத்துல நடக்க நம்ம ஒரு காரம் ஒருத்தன் மேல போய் மோதிட்டான். அந்த அம்மாக்கு இருந்த கோவம் தாங்க முடியும். எரும மாடு கண்ணு மண்ணு தெரியுதான் பாரு, எரும மாடு அப்படின்னு இந்த அம்மா திட்டுறாங்க. அந்த ஏச்சு வாங்கினவன் இருக்கான் பாருங்க, அவன் தெரியாம வந்து மோதிப்பிட்டான். அந்த ஏச்சு வாங்கினவன் சொன்னா, மேடம் உங்களுக்கு என்ன தமிழ்நாடா, தமிழ்நாட்டுல இருந்தா வந்திருக்கீங்கன்னா. இந்த அம்மா பார்த்தாங்க, நல்ல வேளை இங்க ஒருத்தன் நம்ம பாஷை தெரிஞ்சவன் கிடைச்சான். அப்படி என்னப்பா அப்படி தெரியாம மோதிட்டேன் மேடம், அட்ரஸ் எப்படி தொலைச்சிட்டு வந்து திருச்சி கொடுக்கும், இந்த நேரத்துல நீ வேற வந்து மோதுன, கோவத்துல நான் பாட்டுல எரும மாட்டேன்னு திட்டிவிட்டப்பா, வருத்தப்படாதன்னாங்க. என்ன மேடம் இப்ப என்ன, ஹிந்தி பேச தெரியாதுப்பா, எங்க போறது என்னன்னு ஒண்ணும் தெரியல, அட்ரஸையும் தொலைச்சிட்டோம். அவன் சொன்னா, கவலையே படாதீங்க, நான் நீங்க போற வரைக்கும் உங்களுக்கு வேண்டிய சௌரியம் எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லா ஏற்பாடும் பண்ணி டெல்லி ஸ்டேஷன்ல உங்களை சென்ட் ஆஃப் கொடுக்கற வரைக்கும் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். இவ்வளவு செஞ்சது என்ன தெரியுமில்ல, ஹிந்தி மட்டுமே பேசுற எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த அம்மா போய் எரும மாடுன்னு சொன்ன ஒரு தமிழ் வார்த்தை. உடனே அவன் கேட்டான், திருநெல்வேலியா, அங்கதான் இப்படி எரும மாடுன்னு ஏசுவாங்க, திருநெல்வேலியான்னு சடக்குன்னு கேட்டான். அப்ப அது ஒரு வார்த்தை பாருங்கள், ஒரு சாதாரண நல்ல வார்த்தை இல்ல, அது கூட நம்ம பாஷை பேசுறவனா இவன் தெரிஞ்ச உடனே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் வருது. அருமையா சொன்னார். இந்த அம்மா ஏடா போடான்னு திட்ட அவருக்கு பாகும் கனிச்சாரும் காதுல பாஞ்ச மாதிரி இருக்கான். அருணகிரிநாதர் சுவாமிமலை திருப்புகள்ல பாடுறார், பாதி மதி நதி போதும் அணி ஜடை நாதர் அருளிய குமரேசா, பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா, காதும் ஒரு விழி காகமுற அருள் மாயன் அரிதிரு மருகோனே, காலன் என அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே, ஆதி அயனொடு தேவர் சுரர் உலக ஆளும் வகை ஒரு சிறைமீடா, ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வர வரும் இளையோனே, சூத மிகவடர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே, சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவல பெருமாள். அருணகிரிநாதர் பாடுறார், பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாள. அவ திட்டாளாம், முருகனுக்கு அவ்வளவு சுவையா இருக்க. முருகன் நினைச்சா, வள்ளி இவ்வளவு நாள் என்ன முருகா, சுரேஷா, மயில்வாகனா, வேலாயுதா, கந்தா, கடம்பா, கதிரேசா, கார்த்திகேயா, இந்த மாதிரி நல்ல சொல்ல சொல்லி வாழ்த்துறவங்களுக்கு மட்டும்தான் வள்ளி அருள் பாலிச்சேன். இப்பதான் தெரியுது, உன்ன மாதிரி நல்ல தமிழால ஏசுனாலும் நல்லா தான் இருக்கு. அதனால இனிமேல் இந்த நிமிஷத்துல இருந்து என்னை வாழ்த்துகிறவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழால வைகிறவனுக்கும் அருள் பாலிக்க போறேன்ட்டார். ஆனா என்ன, தமிழால வையணும், தமிழால் என்னை வைகிறவனுக்கும் அருள் பாலிப்பேன்னு முருகன் தன் முடிவையே மாத்திக்கிட்டானான். அதான் அருணகிரியார் பாடினார், மொய்தார் அணிகுழல் வள்ளியை வட்டவன்
முத்தமிழால் இங்கு வைதாரையும் வாழ வைப்பான். முத்தமிழால வைதா கூட முருகா நீ என்ன உண்மையா இருந்துதான் அருள் பாலிக்கிறியா, இல்ல நீ கல்லா உட்கார்ந்துதான் எங்க கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கியான்னு அவனை வைதா அருள் பாலிப்பான். ஏன்னா வள்ளி வைத தமிழே அவ்வளவு அழகா இருந்துச்சுன்னா அதாருடைய பண்ணார். அவன் அருமையான செந்தமிழ் மாலை செந்தமிழ் மாலையின் பாக்களின் மாலைக்காரன் என்று அருணகிரிநாதருடைய திருப்புகள். முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடு நீடு பாடி பாடி முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி உழலாதே முந்தை வினையே வராமல் போக மங்கையர்கள் காதல் தூரத்தேக முந்தடிமை ஏனை ஆழத்தானும் முனை மீதே திந்தி திமித்தோதி தீதி தீதி தந்ததனத்தான தானத்தான செஞ்சனகு சேகு தாழத்தோடு நடமாடும் செஞ்சிரிய கால் விசால தோகை துங்கரனுகூல பார்வை தீர செம்பொன்மையில் மீதிலே எப்போது வருவாயே அந்தன்மறை வேள்வி காவல்காரா செந்தமிழ் சொல்பாவின் மாலைக்காரா அண்டருபகார நேயக்காரா முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரா அந்தம் வெகுவான ரூபக்காரா சிந்துரமின் மேவு போகக்காரா விந்தை குரமாது வேளைக்காரா செஞ்சமறை மாயு மாயக்காரா துங்கரனு சூர சூறைக்காரா செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே. அருணகிரிநாதர் பாடுகிறார் செந்தமிழ் சொல்பாவின் மாலைக்காரன். செந்தமிழ் சொல்பா செந்தமிழ் கவிதைகளை மாலையாக அணிந்து மகிழ்வதிலே விருப்பமுடையவன் பாண்டார். ஆக அந்த வள்ளி திட்டினாள். அதை கேட்கும் போது கூட முருகனுக்கு அவ்வளவு ஆனந்தம். இன்னுமா என்னை கண்டறியவில்லை என்று பார்த்தான். நம்பிராஜன் உணவு கொடுத்து விட்டு போனவன் ஏதோ ஒரு அவசரமாக மீண்டும் வந்தான். வேப்பமரமாக இருந்து இளங்குமரனாக மாறிய முருகன் பார்த்தான். பழையபடி வயசான வடிவெடுத்தான். வயதான பெரியவராயிருந்தா நம்பிராஜனுக்கு சந்தேகம் வராதுன்னு வயதான வடிவம் எடுத்தான். உடனே நம்பிராஜன் கேட்டான், இந்த பெரியவர் யார்? தவக்கோலத்தில் இருக்கிற முருகன் சொன்னா, பக்கத்தில் இருக்கிற புண்ணிய துறைகளில் எல்லாம் நீராடி இங்கிருக்கக்கூடிய குமரி தீர்த்தத்தில் நீராட வந்தேன் என்றான். அப்போ நம்பிராஜன் சொன்னா, காட்டுல தனியா திணைப்புணம் காவல் காக்கிற பெண்ணுக்கு இந்த பெரியவர் உதவியா இருப்பார் சொல்லிட்டு நம்பிராஜன் ஏதோ பெண்ணிடத்தில் பேசிவிட்டு புறப்பட்டு போனான். பழையபடியும் முருகன் சுயரூபம் எடுத்தவன் சொன்னான், பெண்ணே ஒண்ணும் தான் பேசல, கேட்டா வாயை திறந்தா தொண்டை நாட்டு தமிழ்ல திட்டுற, சாப்பிடறாவது ஏதாவது இருந்தா குடு, பசி எடுக்குதுன்னா. வள்ளி பார்த்தா பசின்னு சொன்ன பிறகு உணவு கொடுக்காம இருக்கிறதா, இந்த இருக்கு தினமாவு சாப்பிடுனா. சாப்பிட்ட முருகன் சொன்னா, எந்த பசிக்கிற நேரத்துல இனிப்ப சாப்பிட்டேனோ தெரியல, தண்ணி தாகமா இருக்குன்னா. அந்த பக்கத்துல சுனை இருக்கு, போய் தண்ணீர், இந்த காட்டுல எந்த சுனை எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், வந்து வழிகாட்டுனா. வேற வழி இல்லாம வள்ளி இறங்கி வந்தா. இப்பதான் முருகன் நினைச்சான், இதுக்கு மேலையும் நாம யாருன்னு தெரியாமல் இந்த வள்ளி இருப்பதா என்று. யாரை நினைக்கிறார் பாருங்கள், விக்னேஸ்வர பெருமான்னு நினைச்சார். விக்னேஸ்வரரே நினைத்தார். அந்த விக்னேஸ்வரரை நினைச்ச உடனே வேழ வடிவம் தாங்கி யானை ஓடி வருது காட்டுக்குள்ள. வள்ளி உடனே என்ன செய்தாள், வேளம் காத்தருள்கை வேளம் காத்தருள்கன் ஓடி போய் எந்த முருகனை திட்டினாலோ அவனுடைய தோளையே பிடிச்சா. இந்த தோளை பற்றியவுடன் முருகன் திரும்பி பார்த்தான். இதுவரைக்கும் ஒருமுகமா இருந்தவன் இப்பொழுது அறுமுகமா காட்சி. ஏரிமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. 6 முகமும் ஒரு முகமா திரும்பி பார்த்தா. 12 தோளையும் 6 முகத்தையும் பார்த்து, ஐயோ முருகன் அல்லவா, ஏதேதோ பேசினேனேன்னு வள்ளி நினைத்தாள். முருகனுடைய தோள்களை பற்றி கொண்டாள். பிறகுதான் எந்த முருகன் அடையறதுக்கு தபசு பண்ணினோமோ அந்த முருகனை கண்டேன் என்று வள்ளி மகிழ்ந்தாள். இந்த முருகனுக்கும் வள்ளிக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்பிராஜன் பார்த்தா தினையெல்லாம் காஞ்சு போச்சு, இனிமே தினைப்பணம் காக்க வேண்டான்னு வள்ளியை கொண்டு வீட்டுல வச்சுட்டான். இவ்வளவு நாள் தினை காய வைக்கிற ஷாக்குல வள்ளி தினைப்பணத்துக்கு வந்தா. இப்ப இந்த பாழா போன தினையெல்லாம் காஞ்சு போச்சு. அதனால இனிமே தினைப்பணத்துக்கு வரத்துக்கு அவசியம் இல்லை, வீடுக்குள்ள வச்சுட்டாங்க வள்ளிய. முருகன் தினசரி வர வேண்டியது, தினைப்பணத்தை பார்க்க வேண்டியது, வள்ளிய காணும். தோழி மூலமாக சொல்லி அனுப்பி வள்ளியை அழைத்து கொண்டு முருகன் புறப்பட்டு சென்று விட்டான். புறப்பட்டு போய் அந்த மேற்பாடி நாட்டுல ஊரெல்லாம் தாண்டி ஒரு சோலைக்குள்ள வள்ளிய முருகன்மாக இருந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பொழுது விடிஞ்சிச்சு. மேற்பாடி நாட்டுல காலை பொழுது. நம்பிராஜன் பார்த்தா பெண் குழந்தைய காணும்.
ஒரு 2 வயசு குழந்தையா இருந்தா அக்கம் பக்கத்துல உள்ள வீடு அடுத்த தெரு வரைக்கும் கூட போய் தேடலாம், தப்பு கிடையாது. ஊர் முழுசும் தேடலாம், இல்ல தண்டரா கூட போடலாம். 2 வயசு குழந்தைய காணும், எங்கேயோ போயிடுச்சு, ஒன்னும் தப்பு இல்லை. கல்யாண வயசுல இருக்கிற குழந்தைய காணும்னா வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட கூட சொல்ல முடியாது. யார்கிட்ட போய் சொல்றது, என் பொண்ணை பார்த்தீங்களான்னு சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட நிலைமை நம்பிராஜனுக்கு. தேடி அலைந்தார்கள் வேட்டுவர்கள். கடைசியா ஊருக்கு வெளியே சோலையில முருகனும் வள்ளியும். இந்த வேட்டுவர்கள் கோமாவேசமா முருகனோடு சண்டையிட வேண்டும் என்று நினைத்து வந்ததனால் முருகப்பெருமானுக்கு அருகிலே இருந்த அந்த சேவல் எழுந்து கூவிற்று. இந்த சேவல் எழுந்து கூவின உடனே வேட்டுவர்கள்லாம் கீழே விழுந்து கிடந்தார்கள் மயக்கமுற்ற நிலையில. வள்ளி சொன்னா முருகப்பெருமானை பார்த்து, எங்கள் வேட்டுவ குலத்தை சேர்ந்த பெரியோர்கள் எம்பெருமானே அருள் பாலிக்க வேண்டும். வள்ளி கடைக்கண் கடாட்சம் பாலிக்க வீழ்ந்தவர்கள் எல்லாம் எழுந்து வந்தார்கள். நம்பிராஜன் சொன்னான், எம்பெருமானே மேற்பாடி நாட்டுக்கு எழுந்தருளி வந்து எங்கள் குல வழக்கப்படி நான் கன்னிகாதானம் செய்து கொடுக்க வள்ளியை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். இதற்கு பிறகு முருகன் நல்ல நாள் பார்த்து மேற்பாடி நாட்டுக்கு எழுந்தருளினான். வள்ளி நாயகியாருடைய திருக்கல்யாணம் அந்த மேற்பாடி நாட்டிலே வேட்டுவ குல வழக்கப்படி வள்ளியினுடைய காதில் பனை ஓலையினால் செய்யப்பட்ட தோடு, அந்த தோட்டுல முருகன் எழுதி கொடுக்கிறான் என்ன, வள்ளியை பிரியேன் என்று. வள்ளியை பிரியேன் என்று முருகன் எழுதி கொடுத்த சாசனம் அதுவே வள்ளி நாயகியாருடைய காதுல தோடாக மின்னிக் கொண்டிருக்கிறது. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதையானை மட்டள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சுவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிரமணிபடு அப்புன மதனிடை இப்பமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளை. அந்த விநாயகருடைய அருளினால் இந்த திருக்கல்யாணம் நடந்தது என்று அருமையாக அருணகிரிநாத பெருமான் பாடினார். திருச்செந்தூர் திருப்புகளிலேயும் வள்ளியினுடைய திருக்கல்யாணத்தை பத்தி சொல்லாத திருப்புகள் பாட்டு இல்லை. எல்லா பாட்டிலையும் வள்ளி நாயகியாருடைய கல்யாணத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு கொடுத்து பாடினார்கள். அருமையான திருச்செந்தூர் திருப்புகள். திருச்செந்தூர் முருகனுக்கே அடியார்களின் இடைஞ்சல் களைகிற முருகன் என்று பெயர். அந்த முருகனை பாடும்போது அருணகிரிநாதர் வள்ளியை நினைச்சு பாடினார். விரல் மாறன் 5 மலர்வாளி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து வெயில் போல ஒன்ற வினை மாதர் தொந்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலையின் கண் அணிமாலையும் தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இளையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதிப்பாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச அயில்வேல் கொடன்று பொறும்பீரா அறிவால் அறிந்துன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளை. 6 படை வீட்டிலையும் முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்ட வரலாற்றை அருணகிரிநாத பெருமான் பாடி பரவி மகிழ்கிறார். வள்ளி நாயகியாரின் திருக்கரம் பற்றி நம்பிராஜன் தாரை வார்த்து கொடுக்க சிறப்பான அந்த திருக்கல்யாணம் நடந்தேறிற்று. அந்த வள்ளியினுடைய கடாட்சமும் கருணையும் இருந்தால் நாம் செல்வ சுகபோகங்களோடு வாழலாம் என்பது நம்முடைய புராணங்கள் காட்டியிருக்கக்கூடிய வரலாறு. அதனால்தான் கந்த சஷ்டி கவசத்திலேயும் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே என்று வள்ளி நாயகியாரை நினைத்து நாம் சொல்லக்கூடிய அந்த சிறப்பான பகுதி கந்த சஷ்டி கவசத்திலேயும் இடம் பிடித்திருக்கிறது. எந்த அடியவர் முருகனை பாடினாலும் வள்ளி சமேத முருகனாக முருகனை மிகச்சீரோடும் சிறப்போடும் பாடக்கூடிய பழக்கம் நம்முடைய நாட்டில் முருக உபாசகர்கள் மத்தியிலேயும் நிலவி வந்திருக்கிறது. புண்ணியமான கதை வள்ளி நாயகியாரின் திருக்கல்யாண கதை. முருகனே விரும்பி கொண்டு வந்து தேடி வந்து மனமுடித்த வரலாறு. இந்த கதையை கேட்கிறவர்கள் சகலவிதமான பொருளாதார சுபிட்சத்தையும் பெற்று செல்வ சுகபவத்தில் திளைப்பார்கள் என்பது இந்த கதையை கேட்பதனால உண்டாகக்கூடிய நல்ல பலன். இந்த கதையை செவி மடுத்தால் நாம நினைக்கிற நேரத்தில் இந்த கதையை கேட்கிற சந்தர்ப்பம் கிடைக்காது. கதை கேட்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாம் அதை பயன்படுத்தி கொண்டு இதன் மூலமாக இந்த கதை தரக்கூடிய நல்ல பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். சுக்கிர திசைக்காரர்களுக்கு மட்டுமல்ல, இந்த கதையை கேட்கிற எல்லாருக்கும் சுக்கிர பகவானுடைய தயவும் அவன் மேல ஆளுமை செலுத்தக்கூடிய நம்முடைய தெய்வங்களினுடைய கருணை கடாட்சம் எல்லாம் கிடைக்க வேண்டும். வெள்ளிநாயகியார் சமேத முருகப்பெருமானுடைய பெருங்கருணை நல்ல நாளில் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி கரங்குவித்து உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகின்றேன். வள்ளி திருமணம்
சமய இலக்கிய விரிவுரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஞானவாணி பேராசிரியை திருமதி இளம்பிறை மணிமாறன் MA அவர்கள்.